ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறோம். මේ සන්ධ්‍යාවේ ඔබ සම සම්මුඛ වීම සම්බන්ධයෙන් මම ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතිවත් වෙමි. மறுபடியுமாக இந்த பகுதிகளிலே ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். නවත වතාවක් මෙම ප්‍රදේශයේහි සේවය කරන්නට උන්වහන්සේ මට දුන්නා වූ අවස්ථාව නිසා උන්වහන්සේට ස්තුති කරමි. 2024 வருடம் நான் கன்வென்ஷன் வந்திருக்கும் பொழுது கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக இந்த யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். 2024 වසරේ මම රැස්වීම මාලාව උදෙසා සහභාගී වීමට පැමිණි අවස්ථාවේදී නත්තල් මෙහෙයවීම සඳහා මෙම ස්ථානයට පැමිණියෙමි. தேவன் மறுபடியுமாக ஒரு சந்தர்ப்பம் தந்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். දෙවියන් වහන්සේ නැවත වතාවක් මට අවස්ථාව දුන් නිසා උන්වහන්සේට ස්තුති කරමි. 104 சங்கீதம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிப்போம். 104 වෙනි ගීතාවලියේ 3 වන පදයේ සිට 8 වන පදයේ දක්වා කියවමු. 103 சங்கீதம் 3 முதல் 8 மட்டுமுள்ள வசனங்கள். 103 වෙනි ගීතාවලියේ 3 වන පදයේ සිට 8 වන පදයේ දක්වා. උන්වහන්සේ තාගේ සියලු අයිතිකම් කමා කරන සේක. තාගේ සියලු රෝග සුව කරන සේක. තාගේ ජීවිතය විනාශයෙන් මුදා කරුණා ගුණය හා දයාව නැමැති උතුමෙන් තා සරසන සේක. රාජාලියුමෙන් තාගේ යෞවනකම අලුත් වන පිණිස උන්වහන්සේ තාගේ කට යහපතේ තෘප්තියට පමුණවන සේක. ස්වාමීන් වහන්සේ පීඩා විඳින සියල්ලන් උදෙසා ධර්මිෂ ක්‍රියා හා යුක්තිය ඉෂ්ට කරන සේක. උන්වහන්සේ ස්වකීය මාර්ග මෝසෙස්ටත් තමන් ක්‍රියා ඊශ්වර පුත්‍රයන්ටත් දැන්වූ සේක. ස්වාමීන් වහන්සේ අනුකම්පාවෙන් හා දයාවෙන් පිරී සිටින සේක. කෝප වීමට ප්‍රමාදය අතිශයින් කරුණාවන්තය. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து 104 from 3 to 8. 104 වෙනි ගීතාවලියේ 3 සිට 8 දක්වා. தமது மேல்வடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மௌனங்களை தமது இரதமாக்கி காற்றினுடைய செட்டிகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த தூதின் தலைப்பு ஏற்படுத்தின இடத்திற்கு செல்லும் தண்ணீர்கள். මෙම දේශනේ තේමාව වනාහි නියම කළ ස්ථානයට ගලා යන්නා වූ ජලය. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அந்த வாக்கியம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 8 වන පදයේහි අවසානයේහි එම පදය ඔබට කියවිය හැක. இந்த வசனங்களை 7 பகுதிகளாக உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். මේ පද ස්වල්පය කොටස් 7කට බෙදා ඔබ ඉදිරියේ තබන්නට කැමැත්තෙමි. இந்த வசனங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அது எங்கே துவங்கி எங்கே முடிகிறது என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். මේ පද දෙවෙනි ක්‍රිස්තියානි ජීවිතයේ කොයි ස්ථානෙන් ආරම්භ වී කොයි ස්ථානෙන් අවසන් වනවාද, එය කොයි කොටස් වලට බෙදී යනවාද කියා ඔබ තේරුම් ගත යුතුයි. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. අපගේ ජීවිතයට ආරම්භයක් තිබේ, ඒට අවසානයක්ද තිබෙනවා. நாம் வீணாக யாருமே இந்த ஓட்டத்தை ஓடவில்லை. අප කිසි කෙනෙක් නිෂ්ඵලයේ මේ දිවීම දුව යනවා නොවේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. முதலாவது தண்ணீர்கள் என்றால் அந்த அர்த்தம் என்ன? පළමු කොට වතුර කියා පවසන විට එහි අරුත කුමක්ද? இங்கே சொல்லப்பட்ட தண்ணீர்கள் இயற்கையாக நாம் உபயோகிக்கிற தண்ணீரை குறிப்பதாக அல்ல. මෙම ස්ථානයේ පවසන්නා වූ ජලය වනාහි අප එදිනදා පාවිච්චි කරන්නා වූ පදාර්ථ වතුර පෙන්වනවා නොවේ. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது එලිදරව් 17 වන පරිච්ඡේදයට පැමිණෙන විට 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். එලිදරව් 17:15 ඔහු තවත් මට කතා කොට වේශ්‍යාව හිඳගෙන ඉන්න තැන නුඹතුළු දුටු ජලය නම් මනුෂ්‍ය වර්ගයෝද සමූහයෝද ජාතිහුද භාෂාවෝද වෙති. இங்கே சொல்லப்பட்ட தண்ணீர்கள் ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாஷைகளை காண்பிக்கும்.
මෙම ස්ථානයේ පවසන්නා වූ ජලය නම් මනුෂ්‍ය වර්ගයෝද සමූහයෝද ජාතියෝද භාෂාවෝද වෙති. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான பாஷைகள், ஜாதிகள், நிறங்கள் இப்படி திரளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். මේ ලෝකයේ දේශ බලන කල්හි විවිධ ජන වර්ග භාෂාවන් කතා කරන්නන් විවිධ ජාතීන් කුලවලට අයත් අයවලුන් දකින්න පුළුවනි. இந்த ஜனங்களை, இந்த தண்ணீரை குறித்து நாம் படிக்கும் பொழுது මේ මනුෂ්‍යයන් ජලය ගැන අප බලන විට ரெண்டு முக்கியமான காரியங்கள் நமக்கு முன்பாக உத்தரவாதமாய் நிற்கிறது. අප ඉදිරිපිට වගකීම් ලෙස කාරණා දෙකක් දක්නු ලබනවා. முதலாவது 107ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 107 වන ගීතාවලිය ඔබ කියවන විට 107:23 என்ன சொல்லுகிறது? 107 වන ගීතාවලියේ 23 වන පදයේ පවසන්නේ කුමක්ද? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்கிறார்களே. නැව්වලින් මුහුදු යන්නා වූ මහත් ජලයේ වැඩ කරන්නා වූ තැනැත්තෝ. எனவே இந்த திரளான தண்ணீர்களின் மேல் நாம் தொழில் செய்கிறோம். මේ මහත් ජලයෙහි අප වැඩ කරනවා. அதற்காக தான் இந்த கப்பலிலே ஏறி இருக்கிறோம். ඒ උදෙසා තමයි මේ නෞකාවට අප ගොඩ වී සිටින්නේ. இது விசுவாச கப்பல். මෙය ඇදහිල්ලේ නෞකාවයි. இதில் ஏறிக்கொண்டு இந்த திரளான ஜனங்கள் மத்தியிலே நமக்கு ஒரு தொழில் உண்டு. මෙහි නැගී අපට මේ මහත් සමූහය මැද්දේ කරන්න වැඩක් තිබෙනවා. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது ස්වාමී වූ යේසුස් වහන්සේ තම ගෝලයන් කැඳ වූ அவர்கள் අවස්ථාවේ அநேகர் மீனவர்களாக இருந்தார்கள். ඔවුන් බොහෝ දෙනා මසුන් අල්ලන්නන් සිටියා. அவர்களை ஆண்டவர் அழைத்து நீங்கள் வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். ඔවුන් කැඳවා උන්වහන්සේ පැවසුවේ මා අනුව වරෙල්ලා මම නුඹ මත්ස්‍යයන් නොවේ මනුෂ්‍යයන් අල්ලන්නන් කරන්න මේ කියා. இந்த தொழிலை நாம் எல்லாருமே செய்ய வேண்டும். මේ රැකියාව අප හැම කෙනෙක්ම කළ යුතුයි. அது நம்மேல் விழுந்த கடமை. එය අප මත තිබෙනා වූ වගකීමකි. இதை செய்யாமல் போனால் நமக்கு ஐயோ. මෙය අප නොකර සිටිනවා නම් අපට දුක් වේ. எனவே இந்த திரளான தண்ணீர்களிலே நாம் ஒவ்வொருவரும் தொழில் செய்ய வேண்டும். මේ මහත් ජලයෙහි අප එකිනෙකා මේ වැඩය කළ යුතුයි. அந்த தொழில் என்ன? ඒ වැඩය කුමක්ද? அதுதான் இந்த சுவிசேஷ ஊழியம். ඒ තමයි සුභාරංචි සේවය. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிப்பது. ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ගැන දැන්වීම. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. அவளுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் උන්වහන්සේ ගැන සුභාරංචි අප ඔවුන්ට දෙසුවේ නැත්නම් ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். දිනකදී උන්වහන්සේට අප ගණන් දිය යුතු වෙයි. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. பிரசங்கியின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது දේශනාකාරයා පොතෙහි ඔබ කියවන විට 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 11 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ පවසන්නේ කුමක්ද? 11:1 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, නුඹගේ ආහාරය වතුරට දමා පන්න. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். බොහෝ දවසකට පසු ඒවා නුඹට නැවත සම්භවෙයි. இந்த ஆகாரம் எது? මේ ආහාර කුමක්ද? தேவன் நமக்கு தந்திருக்கிற சுவிசேஷம், දෙවියන් වහන්සේ අපට දී තිබෙනා වූ සුභාරංචිය. வேத வசனங்கள். දේව වචනය. இங்கே போடப்பட வேண்டிய தண்ணீர் எது? මේ දැමිය යුතු වතුර මොනවාද? அதுதான் பல ஜாதியான மனிதர்களை காண்பிக்கிறது. ඒ තමයි විවිධ ජාතීන් මිනිසයන්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. சில வருடங்களுக்கு முன்பாக நாம் படித்த ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. වසර කිහිපයකට පෙර මා ඉගෙනගත්ත දෙයක් මාගේ මතකයට නැගී එනවා. சுவிசேஷ பிரதிகள் அடங்கினதான அந்த பேப்பர்களை எடுத்து பாட்டில்களை வைத்து டைப் பண்ணி கடலிலே போடுவார்கள். සමහරුන් ඒ සුභාරංචි පත්‍රිකා ගෙන බෝතල් වල දමා වසා ඒ මුහුදට විසි කරනවා. இந்த பாட்டில்கள் அப்படியே மிதந்து கொண்டே போகும். මේ බෝතල් පාවී යනවා. எங்கேயாவது ஒரு இடத்துல கரை ஒதுங்கும். කොහේ හරි ගොස් ඒ ගොඩට පැමිණෙනවා. அப்போது பிரித்து எடுத்து பார்த்து அதில் இருக்கிற சுவிசேஷ பிரதிகளை வாசிப்பார்கள். එවිට ඒ පත්‍රිකා ගෙන කියවා අයවලුන් කියවනවා. எனவே உண்டி ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. කෙසේ වෙතත් ඔබගේ ආහාරය ජලයේ දමන්න. ஏதாவது ஒரு வார்த்தை போதும் அவர்கள் ரட்சிப்பதற்காக. එක වචනයක් ඇති ඔවුන්ගේ ගැලවීම උදෙසා. உதாரணமாக උදාහරණයක් ලෙස நாம் டீசல் அடிக்கவோ பெட்ரோல் அடிக்கவோ நாம் அந்த நிலையங்களுக்கு போகிறோம். අප ඩීසල් පෙට්‍රල් අපගේ රථවලට ලබා ගන්නා පිණිස ෂෙඩ් වලට යනවා. அங்கே ஒருவன் டீசல்ல ஃபில் பண்ணி கொண்டிருப்பான். ඒ ස්ථානයේ පිරවුම් මහලේ තැනැත්තෙක් අපගේ වාහනේ அங்கே ඩීසල් ஒரு ගහනවා. சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். එවැනි ස්ථානයේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න පුළුවනි. சகோதரனே, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். සහෝදරය, යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනසේක. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම இது වේවා. போல இந்த ஆகாரத்தை அந்த தண்ணீர் மேல் நீ போடு. මේ ආකාරයෙන් ඔබ ඒ ආහාරය ජලය මත විසි කරන්න. என்றைக்காவது ஒரு நாள் அதன் பலனை நாம் அறுவடை செய்வோம். කෙදිනක හෝ දවසක එහි ඵලය අපිට නෙලාගත හැකි.
அப்படித்தான் சுவிசேஷர்கள் இந்திய தேசத்திற்கும் இலங்கைக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ඒ ආකාරයෙන් තමයි සුභාරංචි ප්‍රකාශ කරන්නන් ඉන්දියාවට ලංකාවට පැමිණ සුභාරංචිය ප්‍රකාශ කළේ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේටම මහිමේ எனவே වේවා. இந்த தண்ணீர்கள் மேல் சகோதரனே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு தொழில் உண்டு. පෙමෙත්තනි මේ මහත් ජලය මත ඔබද මාද කළ යුතු රැකියාවක් තිබෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவனாய் இருந்த பொழுது ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ළමා කාලේ தேவாலயத்திலே பெரிய பெரிய நபர்களோடு கூட அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். උන්වහන්සේ දේව මාලිගාවේ ඒ පඬිතුයන් හා සමග කතා කරමින් සිටියා. தகப்பனும் தாயும் அவரை தேடிக்கொண்டு போகிறார்கள். පියත් මමත් උන්වහන්සේව සොයා පැමිණියා. அவர்கள் கேட்டார்கள், மகனே ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய்? පුත්‍රය නුඹ මෙසේ අපට කළේ මන්දයි ඇසුවා. நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு தேடினோமே. මමත් පියත් නුඹව සෙව්වෙමු. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ස්වාමී යේසුස් වහන්සේ පැවසුවේ ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, என் தகப்பனுடைய வியாபாரத்தில் நான் இருக்க வேண்டியதல்லவா, பிசினஸில் எழுதப்பட்டிருக்கிறது. ඉංග්‍රීසි භාෂෙන් ඒ ලියා තිබෙන්නේ මාගේ පියාගේ මෙහෙයේ ව්‍යාපාරයේ මා යෙදිය යුතු නොවේද කියා. எனவே இந்த தண்ணீர்களிலே நமக்கு ஒரு பிசினஸ் உண்டு. මේ වතුරේ අපට කරන්න ව්‍යාපාරයක් තිබෙනවා. இந்த தண்ணீர் மேல் போட வேண்டிய ஒரு வார்த்தையை கர்த்தர் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். මේ වතුරේ දැමිය යුතු වචනේ උන්වහන්සේ ඔබගේ අතට දී තිබෙනවා. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். දැන් මම ඔබගෙන් පැනයක් අසන්නම්. என்றைக்கு நம்முடைய ஓட்டம் முடியுமோ தெரியாது. එදින අපගේ දිවීම නිම වෙයිද දන්නේ නැහැ. அந்த நாளுக்கு முன்னாலே ඒ දවසට ප්‍රථමයෙන් இந்த பிசினஸை நானும் செய்ய விரும்புகிறேன். මේ රැකියාව මම කරන්න කැමති වෙනවා. இந்த ஆகாரத்தை நானும் தண்ணீரில் போட මේ விரும்புகிறேன். ආහාරය මම ජලයට දමන්න කැමති වෙනවා. ஆண்டவருக்காக இந்த சிறிய தொண்டை செய்ய விரும்புகிறேன். ස්වාමීන් වහන්සේ උදෙසා මේ කුඩා මෙහෙය කරන්න කැමති அப்படி වෙනවා. உணர்வுள்ளவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். එසේ හැඳගීමක් ඇති අය ඔබගේ දකුණු අත ඔසවන්න. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். හලෙලූයා කියන්න. விடுதலையின் கீதங்கள் என்ற சில பாடல்கள் உண்டு. මිදීමේ ගීත කියා සමහර ගීත තිබෙනවා. அதிலே அந்த பாடகன் இப்படி பாடுகிறான், ඒ ගීතයක් මේ ආකාරයෙන් මේ ගායකයා ගායනා ஆத்மா කරනවා. ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்காம வெட்கத்தோட உனக்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமா என்று பாடுகிறான். ස්වාමිනේ එක ආත්මයක් හෝ ගලවා ගන්නේ නැතිව ලজ্ජා සහිතව ඔබ ඉදිරියේ මා සිටිය යුතුද කියා ඒ ගායකයා අසනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. நீங்கள் இந்த தொழிலை செய்யுங்கள். මේ මෙහෙය ඔබ කරන්න. இதுக்கு ஒரு முறை கூட கைகளை உயர்த்த நான் விரும்புகிறேன். නැවත වතාවක් අත ඔසවනවාට මා இந்த කැමැත්තේ. பிசினஸை நானும் செய்ய போகிறேன். මේ ஹalleluya. ව්‍යාපාරය අපිත් කරන්න යනවා. கைகளை உயர்த்தி மறுபடியும் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. අත ඔසවා නැවතත් හලෙලූයා උන්වහන්සේට පවසමු. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த தண்ணீரை குறித்து படிக்கும் பொழுது මේ ජලය ගැන ඉගෙන ගන්නා විට இரண்டாவது குறிப்பாக அந்த அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை மறுபடியும் படியுங்கள். දෙවනේ කරුණ ලෙස එම පරිච්ඡේදයේ 3 වන පදේ නැවතත් කියවන්න. தமது மேல்வீடுகளை தண்ணீர்களால் மற்றுப் பாவி. போதும். இங்கே இந்த தண்ணீர்கள் முதலாவது மேல் வீட்டில் இருக்கிறதாம். මේ ජලය වනාහි පළමු කොට උඩුමහලේ දක්වන ලබනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தண்ணீர்களை மேல் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ற பிரச்சனை இல்ல, இது ஒரு ரெவலேஷன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். මෙය ගවේෂණාත්මක දේශනයක් නොවේ, එලිතරව් තිබෙනව දේශනයක්. இங்கே தண்ணீர்கள் மேல் அறைகளிலே இருந்ததாம், மேல் வீடுகளிலே இருந்தது. උඩුමහලේ ඒ දිය වතුර දක්වන ලැබුවා. இந்த தண்ணீர்கள் என்றால் எது காண்பிக்கிறது? මේ වතුර පෙන්වන්නේ මොනවාද? 33ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்திலே 33 වන ගීතාවලිය 7 වන පදේ. அது ஒரு விசேஷமான ஒரு வசனம். ඒ ඉතා විශේෂිත පදයක්. வாசிங்கள் அந்த வசனத்தை. ඒ පදේ කියවමු. 33:7. 33:7. උන්වහන්සේ සමුද්‍ර ජලධාරාවන් ගොඩක්සේ රැස්කොට ගැඹුරු ජලයන් ගබඩාවල නිදාන කොට තබන සේක. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். இங்கே சமுத்திரத்து ஜனங்களை குவியலாக சேர்க்கிறார். මෙම ස්ථානයේ සමුද්‍රයේ ජලය උන්වහන්සේ එක තැනකට රැස් කරනවා ගොඩක්සේ. பூமியிலே ஜனத்தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது. පොළවේ ජනයා වැඩි වෙමින් තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எக்கச்சக்கமான ஜனங்கள் பெருகுகிறார்கள். විශාල වශයෙන් සෙනඟ වැඩි වෙනවා. ஆனால் இதிலே ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறாராம். මෙම ස්ථානයේ උන්වහන්සේ නිදානයක් කොට තබන්නා වූ සෙනඟක් සිටිනවා. ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். ගැඹුරු ජලයෙන් ගබඩාවල නිදාන් කොට තබන්නා වූ වතුරද තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இந்த ஜலங்கள் தான் ஆண்டவரின் மேல் வீடுகளிலே இருந்ததாம். මේ සෙනඟ තමයි ඒ උඩුමහලේ දක්වන ලබන දිය.
ஆண்டவருடைய மேல் வீடுகள் என்றால் என்ன? ස්වාමීන් වහන්සේගේ උඩුමහල් කියන විට කුමක්ද? அதுதான் பிதாவின் மனது. ඒ තමයි පියාණන් වහන්සේගේ මනස. தெய்வத்துக்கு மைமுண்டாம். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எபேசியர் 1 4 வசனத்திலே එපිස 1:4 அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். එමි ස්ථානයේ එක්තරා ජනක කණ්ඩායමක් උන්වහන්සේ කෙසේ තෝරා ගත්තාද කියා අප කියවනවා. கர்த்தருக்கு மைமுண்டாம். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමති දේව දරුවනි, இந்த 4 வசனம் என்ன சொல்லுகிறது? හතරවන පදේ අපට පවසන්නේ தமக்கு කොහොමද? முன்பாக நாம் அன்பிலே சுத்தமுள்ளவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். උන්වහන්සේ ඉදිරිපිට ප්‍රේමයෙන් ශුද්ධව නොකැලල්ව සිටින පිණිස ලෝකයේ මැවීමට ප්‍රථමයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අප තෝරාගත් ලෙසම கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எங்கே இருந்தோம்? ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අප කොහෙද සිටියේ? உலக தோற்றத்துக்கு முன்னே. ලෝකයේ මැවීමට ප්‍රථමයෙන්. இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் கவனியுங்கள். මේ ස්ථානයේ අසුන්ගෙන සිටින සිළු දෙනා සලකන්න. நீங்கள் சாதாரணமாக இங்க வரவில்லை. ඔබ සාමාන්‍ය ලෙස මෙහි පැමිණි අය නොවේ. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த மேல் வீடுகளிலே இந்த ஜலங்கள் இருந்தது. මේ සෙනග ඔබ වනාහි ලෝකයේ මවන්න ප්‍රථමයෙන් ඒ උඩුමහල් වල සිටිය අයවලුන්ය. தேவனுடைய மனதிலே இருந்தோம். දෙවියන් වහන්සේගේ මනසේ අප සිටියා. நீதிமொழிகள் 8 அதிகாரத்துக்கு வரும் பொழுது හිතෝපදේශ 8 වන පරිච්ඡේදයට පැමිණෙන நாம் என்ன විට படிக்கிறோம்? අප කුමක්ද කියවන්නේ? 31 வசனத்தை படியுங்கள். 31 වන පදය. 8:31. 8:31. උන්වහන්සේගේ වාසයට යෝග්‍ය වූ ලෝකය ගැන සන්තෝෂ වෙමින් මනුෂ්‍ය පුත්‍රයන් සමීපයෙහි ප්‍රීති උනේනි. அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? මේ පදේ පවසන්නේ நாம் කුමක්ද? காண்கிற பூமி மலைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே අප දකින්නා වූ මේ පදාර්ථ ලෝකයේ මේ කඳු මේ මැවිල්ලට ප්‍රථමයෙන් இங்கே ஞானமாகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். ප්‍රඥාව වන යේසුස් වහන්සේ ප්‍රීති වෙමින් සිටියාලු. 30 வசனம் செல்ல பிள்ளையாய் இருந்தாராம் இயேசு. තුන්වන පදෙහි අප කියවන්නේ උන්වහන්සේගේ கர்த்தருக்கு மகிமை සුරතල් දරුවා කියා. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அவருடைய பூ உலகத்திலே சந்தோஷப்பட்டாராம். උන්වහන්සේගේ වාසයට යෝග්‍ය වූ ලෝකේ ප්‍රීති වුණා. எதையும் உண்டாக்கவில்லை. කිසිවක් මවා තිබුණේ නැහැ. மனிதன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. මිනිසෙක් කියා හඳුන්වන්න කිසිවෙක් සිටියේ ஆனால் නැහැ. அவருக்கு ஒரு உலகம் இருந்ததாம். නමුත් උන්වහන්සේට යෝග්‍ය වූ ලෝකයක් තිබුණා. அங்கே மனுமக்கள் மனிதர்கள் இருந்தார்கள். මේ මනුෂ්‍ය පුත්‍රයන් සිටියාලු. இதெல்லாம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். මේ මිනිස්යාගේ දැනුමෙන් ඔබට තිබෙනා වූ දේවල්. உங்க பேர் என்ன? மைக்ல சொல்லுங்க. චාමර. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இவர் වේවා. இப்ப இங்க மாம்ச சரீரத்தோடு இங்க இருக்கிறார். මේ ශරීරයේ මොහු මේ දකින්න ලබනවා. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னே இவர் இருக்கிறார். නමුත් ලෝකයේ මවන්න ප්‍රථමයෙන් මොහු සිටියා. ஆண்டவராகிய இயேசு இவரோட சந்தோஷப்பட்டாராம். ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේ මොහු හා සමග அது ප්‍රීති වුණා. அவருடைய பூவுலகம். ඒ තමයි උන්වහන්සේ සිටුවා වූ ලෝකය. அவருடைய மனிதர்கள் උන්වහන්සේගේ මිනිස්සයෝ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. කොපමණ ප්‍රීතියෙන් සිටිනවා. உலக தோற்றத்துக்கு முன்னே இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ලෝකයේ මැවීමට ප්‍රථමයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ මේ සියලු දෙනාම තෝරා ගනු ලැබුවා. இன்னொரு விளக்கம் கூட கொடுக்கிறேன். තවත් විස්තරයක් ඔබට කියන්නම්. ஏசாயா 53 அதிகாரத்துக்கு வரும் பொழுது යෙසායා 53ට පැමිණෙන විට ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ කල්වාරි මරණය ගැන එහි අපට කියවන්න පුළුවන්. 53 அதிகாரத்தின் 10 வசனம் என்ன சொல்லுகிறது? 53 වන පරිච්ඡේදයේ 10 වන පදයේ පවසන්නේ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේව පොඩි කරන්න කැමති වුණා. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். දුකට පත් කළසේක. அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ඔබ උන්වහන්සේගේ ප්‍රාණය පාප පූජාවක් කරන විට அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். උන්වහන්සේ තමන් වංශය දැක තමන් දවස් වැඩි කරනසේක. சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து ஒரு சந்ததியை கண்டாராம். කුරුසියේ එල්ලෙමින් සිටියා වූ යේසුස් වහන්සේ වංශයක් දුටුවාලු. அப்போது சபை என்று ஒன்றும் கிடையாது. එවිට සභාව කියා දෙයක් තිබුණේ නැහැ. பெந்தைக்கோஸ்தே நாளில் தான் சபை உண்டானது. පෙන්තකොස්ත දවසේ තමයි සභාව ස්ථාපිත කළේ. எனவே அவர் கண்டதான அந்த சந்ததி யார்? උන්වහන්සේ දුටුවා වූ මේ වංශය කවුද? இப்படி ஒரு கூட்டம் அவருக்கு கிடைக்கும். මෙවැනි කණ්ඩායමක් උන්වහන්සේට ලැබෙනවා. ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். සංඛ්‍යාත සෙනග උන්වහන්සේ උදෙසා ගැලවීම ලබා ගන්නවා. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව
දරුවෙනි. இப்படித்தான் நாம் ஆண்டவருடைய மேல் வீடுகளிலே இருந்தோம். මේ ආකාරයෙන් තමයි අප උඩුමහල්වල සිටියේ. பிதாவின் மனதில இருந்தோம். පියාණන් වහන්සේගේ මනසේ සිටියේ. தெய்வத்துக்கு மகிமுண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த தண்ணீர்கள் மேல் வீட்டில் இருந்தது. මේ වතුර උඩුමහලේ තිබුණා. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම ප්‍රශ්නයක් අසන්නම්. இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். මේ මම පිළිගන්නවා. நானும் என் பிதாவின் மனதில் இருந்தேன். මම මාගේ පියාණන් වහන්සේගේ මනසේ உலக සිටියා. தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ලෝකේ මවන්ට ප්‍රථමයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල උන්වහන්සේ මා තෝරාගත් நான் එක. தான் சிலுவையிலே தொங்கினவர் கண்டதான சந்ததி. මම තමයි කුරුසියේ එල්ලෙමින් සිටියා වූ තැනන් වහන්සේ දුටුවා වූ වංශය. அந்த மனுமக்கள் நான் தான். ඒ සිනග මම තමයි. இப்படி உற்சாகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். මේ ආකාරයෙන් උනන්දුවෙන් පිළිගන්නා වූ අය ඔබගේ දකුණු අත ඔසවමින් ආමේන්. උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. ஹல்லேலூயா. நாம் நேற்றோ அல்லது என்றோ திடீரென்று வந்தவர்கள் அல்ல. අප ඊයේ හෝ අද හෝ අහම්බෙන් පහළ වූවන් නොවේ. உலக தோற்றத்துக்கு முன்னே ලෝකේ මවන්ට ප්‍රථමේ இது மனித இருதயத்தால் கிரகித்துக் கொள்ள முடியாது. මේ මනුෂ්‍යයාගේ සිතින් සිතාගත නොහැකි. எனவே இந்த தண்ணீர்கள் மேல் வீடுகளிலே இருந்தது. ඒ දිය උඩුමහල් පිට තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. 6ஆம் வசனத்தை படியுங்கள். 6 වන පදය. උතුරු සළුවකින් මෙන් ගැඹුරෙන් එය පෙර වූසේක. ජලය කඳුලට ඉහළින් විය. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினி பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. மேலே இருந்த தண்ணீர் இப்போது பர்வதத்தின் மேல் நிற்கிறது. උඩුමහලේ තිබුණා වූ දිය දැන් පර්වතයේ මත තිබෙනවා. சத்தியத்தை நன்றாக கவனியுங்கள். සත්‍යතාවයට හොඳින් අහුම්කම් දෙන්න. மேல் வீட்டில் பிதாவின் மனதில் இருந்தவர்கள் இப்போது ஒரு மலையின் மேல் பர்வதத்தின் மேல் இருக்கிறார்கள். ඒ උඩුමහලේ පියාණන්ගේ මනසේ සිටියවුන් දැන් පර්වතයේ පිට කඳු මත සිටිනවා. இதுக்கு 2 விளக்கங்களை கொடுக்கிறேன். මේට අර්ථ දෙකක් ගෙන දෙන්න. ஒன்று 40ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது 40 වෙනි ගීතාවලියට පැමිණෙන විට 2ஆம் வசனத்திலே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? දෙවන පදයේ ගීතිකාකරු පවසන්නේ කුමක්ද? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். උන්වහන්සේ භයානක වලකින් හැල්පතෙන් මා ඔසවා என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். පර්වතයක් පිට මා තබා என் அடிகளை உறுதிப்படுத்தினார். මාගේ ගමන ස්ථිර කළසේක. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. பிதாவின் மனதில் இருந்த ஜனங்கள் මේ පියාණන් වහන්සේගේ මනසේ සිටි සෙනග இந்த பூமியிலே பிறந்த பொழுது මේ පොළවේ උපදලා වූ විට பயங்கரமான குழிக்குள்ளும் உளையான சேற்றுக்குள்ளும் சிக்குகிறார்கள். භයානක වලක හැල්පතක වුන් අසුවී සිටියා. உலகத்தின் பாவ வலைகளுக்குள்ளே விழுகிறார்கள். පාපයේ ඒ දැලට අසුවී සිටියා. உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ளே முழுகுகிறார்கள். ලෝකයේ පාපයේ සැපසෙල්ලමේ අසුවී සිටියා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. ஆனால் நேரம் வரும் பொழுதோ නමුත් වේලාව උදා වූ විට அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். එම ආත්ම ස්වාමින් වහන්සේ ගලවා அவளுக்கு ஒரு ගත්තේක. ரட்சிப்பு உண்டாகிறது. ඔවුන්ට ගැලවීමක් ලැබුණා. அந்த உளையான சேற்றிலிருந்து தேவன் தூக்கி எடுக்கிறார். ඒ භයානක හැල්පතෙන් ඔවුන් උස්සවා ගත්තා. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ ஒரு වේවා. பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. මහා ගැලවීමක් ඇති වුණා. இப்படித்தான் இந்த பெரிய ரட்சிப்புக்குள்ளே நம்ம வந்தோம். මේ මහත් ගැලවීම තුළට අප පැමිණියේ මෙලෙසිනුයි. இப்போது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் நிற்கிறோம் பிரியமானவர்களே. ප්‍රෙමෙත්තනි අප දැන් පර්වතේ නම් ක්‍රිස්තුස් වහන්සේ මත සිටිනවා. ஒரு காலத்திலே பாவ உளைகளிலே நாம் இருந்தோம். කලක් අප සිටියේ භයානක වලක. வெளியே வர முடியாத நிலவரத்திலே இருந்தோம். පිටත එන්න නොහැකිව සිටියා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. ஒரு ஆப்பிரிக்கன் ஜங்கல் ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருகிறது. එක්තරා අප්‍රිකානු වනාන්තරයේ සම්බන්ධ කතාවක් මාගේ මනසට නැගෙනවා. அது ஒரு ஆப்பிரிக்க கிராமம். එය අප්‍රිකාවේ ග්‍රාමයක්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. 2 குரங்கு குட்டிகள் த்ரோபால் விளையாடி கொண்டிருந்தது. කණ්ඩායම් රිලව් කණ්ඩායම් දෙකක් த்ரோபால் பந்து வீசுவது. පන්දුවකින් සෙල්ලම් කරමින් සිටියා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஆரம்பத்துல இந்த குரங்கு இங்கிருந்து போடுற பந்து அங்க பிடிக்கும், அந்த குரங்கு போடுறது இங்க பிடிக்கும். ඒ කණ්ඩායම් දෙකේ මේ පැත්තේ නම් වඳුරා ඒ පැත්තට පන්දුව විසි කරනවා, ඕන් අල්ලනවා, ඉන්පසු ඕන් මේ පැත්තට විසි කරනවා, அவங்க ඕන් திடீர்னு අල්ලනවා. இந்த குரங்கு புத்தி தான் அடிக்கடி மாறுமே. ඒ වඳුරාගේ මොලේ නිතර නිතර වෙනස් වෙනවා. அப்ப என்ன பண்ணாங்க இப்போ? අයි දැන් මොනවාද කරේ? இப்படி திரும்பி நின்னாச்சு. දැන් පිටිපස්ස හැරිලා போடு හිටියා. நான் இப்படி பிடிக்கிறேன், அங்கிருந்து போறது எப்படி பிடிக்க முடியும்? මේ පැත්ත හැරිලා හිටියොත් ඒ පැත්තෙන් විසි කරන දේ අල්ලාගන්නේ කොහොමද? அது நேரா அங்க சேற்றில் விழுந்து விட்டது. ඒ ගිහිල්ලා මඩේ වැටුණා. சேற்றுக்குள்ள கிடக்கிறது பந்து. දැන් ඒ පන්දුව මඩේ තිබෙනවා. குரங்குக்கு எப்படி பந்து வரும் கிடைக்காதுங்க, அது தேங்காய் தான் அதுங்களுக்கு பந்து. ඔවුන්ට කොහෙන්ද පන්දුවක් ලැබෙන්නේ? ඔවුන්ට තිබෙන්නේ පොල් ගෙඩියක් තමයි පන්දුව හැටියට කතරගම පාවිච්චි මයිමුණ්ඩාවට. කරන්නේ. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அந்த தூக்கி எறிந்த குரங்குக்கு கொஞ்சம் புத்தி கிடையாது. ඒ
විසිකලා වූ වඳුරන්ට ටිකක් මොලේ අඩුයි. ரொம்ப லாங்கா போய் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி போய் சேத்துல விழுந்துச்சு பந்தை எடுக்கிறது. ඒ බෝලය ගන්නා පිණිස මේ වඳුරා බුද්ධිය අඩු වඳුරා මොකද කරේ? දූවගෙන ගිහිල්ලා මඩට පැන්නා. பந்தை எடுக்க முயற்சிக்கிறது, ஆனால் பந்து கையில் இருக்கு, கால் உள்ளே போய் கொண்டே இருக்கிறது. පන්දුව අතේ කකුල් මඩේ දැන් මඩේ එරී ඉන්නවා. கரையில் இருக்கிற மற்ற குரங்கு சொல்லுகிறது, ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை எடுத்து வெளியே வா. එළියේ ඉන්නවා ගොඩේ ඉන්න වඳුර කියනවා ඔබගේ එක කකුලක් ඔසවන්න ඊට පස්සේ අනිත් කකුල ඔසවන්න එළියට එන්න. உன்னுடைய மீசையை பிடிச்சு நீயே தூக்கிக்கொள். ඔබගේ රැවුල අල්ලලා ඔබම එසවෙන්න. இது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கிறது. කොච්චරදෝ මේ වඳුරත් උත්සාහ කළා. தேங்காயோடு முழுகி கொண்டே இருக்கிறார். ඒ පොල් ගෙඩියත් අතේ තියාගෙන මේ වඳුරා වඩ වඩා එරුණා. வாய்க்கிட்டே சேறு வரும் பொழுது කට ළඟට මඩ එනකොට உதவி என்று கத்துகிறது. උදව් කරන්න කියා කෑ ගැහුවා. அங்கேதான் யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. එවිට තමයි අලිරංචුවක්. யானையும் ஒட்டக சிவிங்கையும் ஓடி வந்து இதை காப்பாற்றினது. ඒ අලියා දුවගෙන ඇවිල්ලා මේ වඳුරව බේරගත්තා. இப்படித்தான் நாமும் கூட பாவ சேற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டோம். ඒ වගේ තමයි අපත් මඩ වගුරේ පාපේ එරී සිටියේ. எந்த மனிதனும் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. කිසිදු මිනිසෙකුට අපිට උපකාර කරන්න නොහැකි மனித වුණා. போதனைகள் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. ධර්ම දේශනයන්ට අපිට උපකාර කරන්න ஒரே නොහැකි වුණා. ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்தார். එකම එක්කෙනයි අපිට උපකාර කළේ. அவர் பாவமில்லாத பரிசுத்தர். ඒ පාපයක් නොමැති සුද්ධ වූ තනන් වහන්සේ. அவருடைய பிறப்பிலே பாவம் இல்லை. උන්වහන්සේගේ උපතේ පාපයක් නැහැ. அவர் பாவம் செய்யவில்லை. උන්වහන්සේ පාපයක් කළේ அவர் නැහැ. பாவத்தை அறியவில்லை. උන්වහන්සේ පාපයක් දැන සිටියේ அவரே නැහැ. மனுஷனுக்காக மரித்தவர். උන්වහන්සේම මනුෂ්‍ය උදෙසා පූජා அவர் වුණා. மாத்திரம்தான் நம்மை இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினது. උන්වහන්සේ පමණක්මයි අපව මේ පාප මඩ වගුරෙන් ඔසවා පර්වතයේ පිට තැබුවේ. இப்படித்தான் இந்த தண்ணீர்கள் கண்மலையின் மேல் நிற்கிறது. මේ ආකාරයෙන් තමයි මේ ජලය පර්වතයේ මත තිබෙන්නේ. உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ඔබගේ ගමන ස්ථිර කර තිබෙනවා. ஒரு புதிய பாடலை தந்திருக்கிறார். නව ගීයක් ඔබගේ මුඛේ තබා තිබෙනවා. அது என்ன புதிய பாடல்? මොකද මේ අලුත් ගීතිකාව? இப்போது நாம் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை தான் புதிய பாடல். දැන් අප ජීවත් වෙනා වූ මේ කිතුණු ජීවිතයයි ඒ අලුත් ගීතිකාව. சகோதரனே, இந்த புதிய பாடலை நீ பாடுகிறாயா? සහෝදරය මේ අලුත් ගීය ඔබ ගායනා කරනවාද? கிறிஸ்துவின் மேல் நீ நிற்கிறாயா? ක්‍රිස්තුස් වහන්සේ මත ඔබ සිටිනවාද? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எனவே இந்த மலை பர்வதம் என்று சொல்லுகிறது முதலாவது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. මේ පර්වතය මේ කන්ද පළමු කොට ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිබිඹු කරයි. இரண்டாவதாக දෙවනුව ஏசாயா 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே යෙසායා 2:2 இந்த பர்வதத்திற்கு ஒரு பெயரை பார்க்கிறோம். මේ පර්වතයට තවත් නමක් අපිට දකින්න ලැබේ. කියමු. මත දවස්වලදී ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයේ කඳ මුදුනේ පිහිටවන ලදුව හෙල්වලට වඩා උස් වන්නේය. සියලු ජාතිහුද ඒ වෙතට රැස් වී එන්නෝය. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இங்கே பர்வதம் என்று சொல்லுகிறது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. මේ ස්ථානයේ පර්වතය කියා දෙවියන් වහන්සේගේ සභාව හඳුන්වනවා. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். මතු දවස්වලදී ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයේ කඳ මුදුනේ පිහිටවනු ලදුව හෙල්වලට වඩා උසස් වන්නේය. இந்த ஆலயமாகிய பர்வதம் தான் புதிய ஏற்பாட்டு சபை. මේ ගෘහය නම් කන්ද තමයි නව ගිවිසුම් සභාව. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ නැමැති සභාවයි. அது கிறிஸ்துவின் மனவாட்டி. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනාලියයි. அது எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ඒ සියලු කඳු වලට වඩා උසස් කරනු ලැබ තිබෙනවා. இந்த தண்ணீர்கள் இந்த பர்வதத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. මේ වතුර එම කඳු මුදුනට පැමිණ නවතිනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே එපිස දෙවන පරිච්ඡේදයේ 7 වන පදය ஆராதனை நடத்தின பாஸ்டர் இந்த வசனத்தை குறிப்பிட்டார். රැස්වීම මෙහෙයවා වූ පාස්තුතුමා මේ පදයේ පැවසුවා. கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவர் நம்மை உட்கார வைத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග උන්වහන්සේ අපව නැගිටවා ස්වර්ගීය ස්ථානවල අපව හිඳවා තිබෙනවා. எப்போது அந்த உன்னத ஸ்தானத்துக்கு நாம் வந்தோம்? කෙදිනද අපේ ස්වර්ගීය ස්ථානවලට පැමිණියේ? நாம் ரட்சிக்கப்பட்டோம், අප ගැලවීම ලැබුවා. ஞானஸ்தானம் பெற்றோம். වතුර බෞතිස්මය ලබා என்றைக்கு ගත්තා. பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டோமோ කෙදිනක අප සුද්ධාත්මයෙන් පුරවනු ලැබුවාද? அன்றைக்கு ஆண்டவர் உன்னதங்களிலே அந்த பர்வதங்கள் மேல் இருக்கிற ஜலமாக தண்ணீராக நம்மை மாற்றினார். එදින ඒ උසස් ස්ථානයන්හි ස්වර්ගයේ උසස් කඳු පිට
තිබෙන වතුර මෙන් උන්වහන්සේ අපව මාරු කළා. எனவே கர்த்தருடைய சபைக்குள் வந்த ஜனங்கள் பாக்கியவான்கள். කෙසේ වෙතත් දේව සභාව තුළට පැමිණි සෙනග භාග්‍යවන්තයෝය. அவர்கள் උன்னதத்திற்கு வந்திருக்கிறார்கள். ඔවුන් ස්වර්ගයේ ස්ථානවලට පැමිණ සිටිනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවන உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. கொலோசியர் 1 அதிகாரத்தின் 13 வசனத்திலே කොලොස්සේ 1:13 அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ඒ තමයි ප්‍රේමී පුත්‍රයාණන්ගේ රාජ්‍යය. எல்லா சாத்தாண்டிய அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி සියලු සාතන්ගේ බලයෙන් දෙවන වහන්සේ අප මුදා அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். තමන් ප්‍රේමී පුත්‍රයාණන්ගේ රාජ්‍යය තුළට අපව පමුණුවා තිබෙනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවන වහන්සේට මහිමේ වේවා. கூடியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். මේ රැස්ව සිටින්නන් ආශිර්වාද ලද්දන්. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். ආලේප ලද්දන් භාග්‍යවන්තයන්ව සිටිනවා. அவர்கள்தான் பர்வதத்தின் மேல் இருக்கிறதான திரளான ஜனங்கள். ඔවුන් තමයි ඒ පර්වතයේ පිට තිබෙන්නා වූ මහත් සෙනග ජලය. கர்த்தருக்கு மகிமை දෙවන உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ அவருடைய වේවා. விசேஷம் என்ன? මේ විශේෂත්වය කුමක්ද? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். අප ප්‍රේමී පුත්‍රයාණන්ගේ රාජ්‍යය තුළට පැමිණ அன்பின் සිටිනවා. குமாரனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ප්‍රේමී පුත්‍රයාගේ රාජ්‍යය කියන එක කුමක්ද? அபிஷேகத்தினாலே நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம். ආලේපේ කරුණු කොටගෙන අප තුළ පිහිටුන් ලැබුවා වූ දේව රාජ්‍යය. இது ஒரு ஆசாரிய ராஜ்யம். මේ පූජක රාජ්‍යයක්. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். මේ රාජකීය පූජක සමූහයක්. தெய்வத்துக்கு மகிமை දෙවන உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. ஏன் தேவனுடைய சபை பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ඇයි දේව සභාව පර්වතයක් කියා හඳුන්වන්නේ? ஏசியா 5 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது යෙසායා 5 වෙනි පරිච්ඡේදයේ කියවන විට அங்கு நாம் என்ன படிக்கிறோம்? එයි අප කුමක්ද කියවන්නේ? அந்த 5 அதிகாரத்திலே நேசருக்கேற்ற ஒரு பாட்டை குறித்து 1 வசனத்திலே படிக்கிறோம். 5 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයෙහි ප්‍රේමවන්තයාගේ උයන ගැන අප කියවනවා. 5 அதிகாரம் 1 வசனம். යෙසායා 5:1 මාගේ ප්‍රේමවන්තයාගේ මිදිවත්ත ගැන ඔහුගේ ගීතිකාව මාගේ ප්‍රේමවන්තයා උදෙසා ගීතිකා කරන්නෙමි. මාගේ ප්‍රේමවන්තයාට ඊට සාරවත් කන්දක මිදිවත්තක් තිබුණේය. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் மகா செழிப்பான மேட்டில் இருந்தது. මේ මිදිවන්ත වනාහි ඊට සාරවත් ස්ථානයක තිබුණා. தேவனுடைய சபை உன்னதத்தில் இருக்க வேண்டும். දේව සභාව ස්වර්ගීය ස්ථානවල දකින්න ලැබිය යුතුයි. கர்த்தருக்கு மகிமை දෙවන உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. அது செழிப்பான மேட்டில் இருந்த சபை ඒ සාරවත් කන්දක තිබුණා වූ මිදිවත්තක් සභාව எப்படி செழிப்பான மேடாய் மாறுகிறது? ඒ කෙසේද සාරවත් කන්දක් වන්නේ? இது பெந்தைக்கோஸ்தே ஏக்கம். මේ පෙන්තකොස්ස සභාව இதை வேற ஒரு ஏக்கமாக நாம் மாற்றிவிடக் கூடாது. මේ වෙනත් දෙයක් ලෙස අප මාරු නොකළ යුතුයි. நம்முடைய கூட்டங்களிலே ஆவியின் நிறைவு இருக்க வேண்டும். අපගේ රැස්වීම වල ආත්මෙන් පූර්ණ වීම දකින්න ලැබිය යුතුයි. அந்நிய பாஷைகள் இருக்க வேண்டும். අන්‍ය භාෂා කතා කළ යුතුයි. இது மகா செழிப்பான மேட்டின் மேல் இருக்கிற சபை. මේ ඊටා සාරවත් කන්දක තිබෙනා වූ සභාවක්. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 1 வசனத்திலே එලිදරව් 12:1 அங்கே ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். එවි ස්ථානයේ ස්ත්‍රියක් අප දකිනවා. அவள் இருந்த இடம் எங்கே? ඇයි සිටියව ස්ථානයේ කොහෙද? பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. මහත් පුදුමයක් අහසේ දක්නා ලද්දේය. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். එනම් සූර්යයා පැලඳගෙන සිටි ස්ත්‍රියක්. பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. පාදයේ යට චන්ද්‍රයාය. சிரசிலே மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம். හිස පිට තාරකා 12කින් යුක්ත උතුන්නක්ද. அவள் இப்போது கர்ப்பவதியாய் இருக்கிறாள். ගර්භණීයව සිටියාය. இந்த பெரிய அடையாளமாக அந்த ஸ்திரீ வானத்திலே இருக்கிறாள். මහත් පුදුමයක් ලෙස අහසේ දක්නා ලද්දේය. எனவே சபையானது உன்னதத்தில் இருக்க வேண்டும். සභාව ස්වර්ගීය ස්ථානවල දකින්න ලැබිය යුතුයි. அது பூமிக்குரியதாய் போய்விடக் கூடாது. ඒ භූමික එකක් නොවිය යුතුයි. ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்? නමුත් සතුරා උත්සාහ දරන්නේ කුමකටද? இந்த நட்சத்திரங்களை இழுத்து பூமியிலே தள்ளுகிறான். ඒ තාරකා බිමට ඇද දමන්නටයි. ஜனங்கள் பூமிக்குரிய மனிதராய் மாறுகிற காலம். මෙය භූමික අය ලෙස සෙනග මාරු වෙන කාලයක්. அவர்கள் தங்களுடைய தரிசனத்தை இழந்து விட்டார்கள். ඔවුන් තමන්ගේ දර්ශනය අහිමි කරගෙන සිටිනවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි, இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? දැන් ඔබ සිටින්නේ කොහෙද? சகோதரரை பார்த்து நான் கேட்கிறேன். සහෝදරයෙක්ගෙන් මම අසන්නම්. அருமையான யாழ்ப்பாணத்து சகோதரர்களே, ප්‍රේමණීය යාපනයේ සහෝදරයනි, இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? දැන් ඔබ සිටින්නේ කොහෙද? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். සියලු දෙනාම එකතු වෙලා මට පිළිතුරු 1 දෙන්න. 2 3 என்னதுக்குள்ள சொல்லிடணும். මම 1 2 3 කියන විට 1 2 3 எங்க இருக்கிறோமோ எங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? நீங்க பிரசங்கம் பண்ண வந்தீங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ඔබ දේශනා කරන්න ආව නම් දේශනා කරලා යන්න. அப்படியா? එහෙමද? இத பாருங்க, சிஸ்டர் சொல்ல போறாங்க. දැන් සිස්ටර්ලා කියන්නේ. அருமையான சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදරියනි, இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? දැන් ඔබ සිටින්නේ කොහෙද? அரியாலை. எங்கே? කොහෙද? நம்பிக்கை இருந்தா போல்டா சொல்லுங்க. අද බලාපොරොත්තු තිබෙන අය ශබ්ද නගා කියන්න. எங்க இருக்கிறீங்க? உன்னதத்தில்.
ස්වර්ගීය ස්ථානවල செழிப்பான மேட்டில் ඒ ඊතා සාරවත් කන්දෙහි எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதத்தில் இருக்கிறது. ආත්මික ජීවිතය උසස් ස්ථානයේ இப்போது තිබෙනවා. நாங்கள் பர்வதத்தில் இருக்கிற தண்ணீர். දැන් අප පර්වතයේ තිබෙනා වතුරයි. ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் நல்ல சத்தம் ஒரு அலையிலே போடுங்க பார்க்கலாம். ඔව් කියා පිළිගන්නා අය ශබ්ද නගා හලෙලූයා කියන්න. எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டு போகத்தான் வேண்டும். මේ සියල්ල අප අත්හැර යා යුතුයි. ஒன்று கூட கொண்டு போக போறதில்லை. කිසිවක් ගෙන යන්න යන්නේ නැහැ. நீ என்ன வேணாலும் சம்பாதித்துக்கொள். මොනවා වුණත් හම්බ කරගන්න. ஆனா இந்த பூமி விட்டு மாறும் பொழுது ஒன்று உனக்கு கிடைக்காது. හැබැයි මින් නිකුත්ව යන විට ඔබ හා සමග කිසිවක් එන්නේ නැහැ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම எனவே වේවා. உயர்ந்த வாழ்க்கை செய்ய பிரயாசப்படு. ඒ නිසා මේ උසස් ජීවිතය ගත කරන්න වීරිය දරන්න. நான் பூமிக்குரியவன் அல்ல. අප භූමිකය නොවේයි. என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொள்ளவில்லை. අපගේ ප්‍රාණය දූවිල්ල හා සමග ඇලෙන්නේ නැහැ. நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த உன்னதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ආත්මෙන් පූර්ණව මම ස්වර්ගීය ස්ථානවල ජීවත් වෙමින් සිටිනවා. இந்த கூட்டங்களின் நோக்கம் என்ன? මේ රැස්වීම වල අරමුණ කුමක්ද? இதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ඒ අපට මතක් කර දිය යුතුයි. இதை மறந்து போனால் මේ අමතක කළොත් நீ பூமிக்குரிய மனுஷனாய் ඔබ போய்விடுவாய். භෞමික කෙනෙක් ලෙස මාරු වෙයි. அந்த கடைசி நாட்கள் உனக்கு மிகவும் வேதனையாய் இருக்கும். අන්තිම දවස් ඉතා වේදනා සහිත වෙයි. அதனால இவைகளை விட்டு ஓடுங்கள். ඒ නිසා මේවා අත්තර පලා දුවන්න. உன்னதத்திலே எனக்கு ஒரு ஜீவியம் இருக்கிறது. ස්වර්ගීය ස්ථානවල මට ජීවිතයක් තිබෙනවා. செழிப்பான மேட்டிலே நான் இருக்கிறேன். සාරවත් කන්දෙහි මම සිටිනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். වෙනහන්සට මහිම වේවා. எவ்வளவு அற்புதமான ஜீவியம். ඔබ මොන පුදුම සහගත ජීවිතයක්ද. இந்த தண்ணீர்கள் இப்போது பர்வதத்தின் மேல் இருக்கிறது. මේ වතුර දැන් පර්වතයේ මත තිබෙනවා. இப்போது என்ன நடக்கிறது? දැන් කුමක්ද වෙන්නේ? 7ஆம் வசனத்தை படியுங்கள். 7 වන පදය. ඔබගේ පරවටුවෙන් ඒවා පලා ගියේය. ඔබගේ ගර්ජනා ශබ්දයට ඒවා යුහුව ගියේය. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. இந்த பர்வதத்துக்கு வந்த பிற்பாடு මේ පර්වතයට පැමිණියන් පසු இந்த வசனம் சொல்லுகிறது මේ உமது වචනේ கண்டிதத்தால் விலகி ஓடுகிறது. ඔබගේ තරවටුවෙන් ඒවා පලා ගියේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இது වේවා. ஒரு முக்கியமான விஷயம். මේ ඉතා වැදගත් කරුණක්. தேவ சமூகத்திலே சபைக்குள்ளே நீ வந்த பிற்பாடு දේවස් අභිමුඛයට සභාව තුලට පැමිණියන් පසු தேவனுடைய கண்டிப்பு என்ற ஒரு அனுபவத்தை நீ படிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ තරවටුව කියන අත්දැකීම ඔබ ඉගෙන ගත යුතුයි. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எனவேதான் வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது දේව වචනය කියවන විට பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் என்ன சொல்றார்? සුද්ධවර පාවුලතුමා තමන්ගේ යවුම් පත්‍රවල කියන්නේ 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் දෙවනි තිමෝති 3 වන පරිච්ඡේදයේ 16 17 ஆகிய வசனங்களிலே 16 17 පදවල இந்த வேத வசனம் ஏன் கொடுக்கப்படுகிறதாம்? මේ දේව වචනේ දියා තිබෙන්නේ කුමකටද? கடிந்து கொள்ளுதலுக்காக இந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. තරවටුවටත් දී තිබෙනවා. மறுபடியும் சொல்லுகிறேன், නැවතත් ඔබට පවසන්න. எல்லாரும் கூட கையில பைபிள் எடுத்துக்கோ, கையில பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ඔබගේ බයිබලය இந்த ඔබගේ வசனத்தை අතට ගන්න. இந்த வசனத்தை படிங்க. ඒ පදේ කියවමු. அவைகள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆ, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேவ மனுஷன் தேறினவனா இருக்கும்படி දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් හික්මවනු ලබන්ටත් எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும்படி සියලු යහපත් ක්‍රියාවලට සූදානම්ව සිටින්ට அவைகள் உபதேசத்துக்கு உபதேசத்துக்கும் ඉගැන්වීමටත් கடிந்து கொள்ளுதலுக்கு போதும். இந்த பைபிள் எதுக்காக? මේ බයිබලය කුමක් උදෙසාද? ஐயா சகோதரனே, நீ வச்சிருக்கிற பைபிள் எதுக்கு? සහෝදරය ඔබ තබාගෙන සිටින බයිබලය சகோதரியே, இந்த කුමකටද? பைபிள் எதற்காக? සහෝදරිය මේ බයිබලය කුමකටද? எதற்காக? කුමකටද? நல்ல அழகா ஜிப் போட்டு வைக்கிறதுக்கா? මේ ලස්සනට තියාගන්නද? இது உன்னை கடிந்து கொள்ளும். මේ ඔබට තරවටු කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට நீ මහිම වේවා. தவறி போகும்போது இது உன்னோடு பேசும். ඔබ මං මුලාවන විට මේ ඔබ හා සමග කතා කරනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිම වේවා. இந்த மலைக்கு நீ வந்த பிற்பாடு, මේ කන්දට ඔබ පැමිණියන් இந்த පසු பர்வதத்துக்கு வந்த මේ பிற்பாடு, පර්වතයට පැමිණියන් இந்த පසු வேதத்தை கொண்டு கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். මේ වචනය කරුණුකට උන්වහන්සේ අපට තරවටු කරන இந்த සේක. வேதம் உன்னோடு பேசும். මේ බයිබලය ඔබ හා සමග කතා කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தீத்துவுக்கு பவுல் நிருபம் எழுதும் பொழுது තීතස්ට යවුම් පත්‍රය ලියන විට 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ 4 වන පදය. அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ඔවුන් ඇදහිල්ලෙන් ස්ථිරව සිටින පිණිස அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். படிங்க. පොඩි ඇදහිල්ලේ හැටියට මගේ සැබෑ දරුවා වූ තීතස ලියවන වගනම් පිය වූ දෙවියන් වහන්සේගෙන්ද අපගේ ගැලුම්කාරයා වූ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගෙන්ද කරුණාවත් සමාදානයත් වේවා. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். 1:4
டைட்டஸ். விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ඇදහිල්ලේද දේව භක්තියේද සිටින පිණිස ඔවුන්ට දැනුමුතුකම් දීපල්ලා. 1:14. விசுவாசத்திலே 14. ஆரோக்கியம் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. கண்டிப்பாய் அல்ல, மிஸ் பண்ண கூடாது. கண்டிப்பாய் கடிந்து கொள். තදින් තරවටු කරපන්න. நமக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. අපේ පාස්ටර් කෙනෙක් සිටියා. அவர் ஒரு சென்டர் பாஸ்டர். ඔව් සෙන්ටර් පාස්ටර් කෙනෙක්. கோயம்புத்தூர்ல சென்டர் பாஸ்டர் இருந்தார். කොයම්බතූර් සෙන්ටර් පාස්ටර්ව සිටියා. பவனி சண்டே, அதாவது அந்த வாரம் கன்வென்ஷன் பவனி சண்டே. ඒ රැස්වීම මාලාවට පෙර ඉරුදින එනම් මේ පාගමන යන ඉරුදින வால்போஸ்ட் போய் ஒட்டுவார்கள். නෝටිස් ගිහිල්ලා බෙදෙන வால்போஸ்ட் போய் அவங்க அங்க ஒட்டிட்டு வருவாங்க. ඒ පෝස්ටර් ගිහිල්ලා අලවනවා. யாரும் சரியா போகல. කවුරුත් හරියට ගියේ නැහැ. இந்த சென்டர் அம்மாச்சி எல்டர்ஸ் வந்து பாஸ்டர் சொல்ல, பாஸ்டர் இந்த பாய்ஸை கடிந்து கொள்ளுங்க, அப்பதான் அவங்க வேலைக்கு போவாங்க. එවිට ජේසුස් සහෝදරය ඇවිල්ලා පැවසුවා පාස්ටර් මේ තරුණයන්ට තරවටු කරන්න එවිට තමයි ඔවුන් මේ වැඩේට යන්නේ. அவர் வந்தார். ඔහු පැමිණියා. எல்லாம் சிரிச்சு விளையாட்டு இருக்கிறாங்க. සියලු දෙනාම සෙල්ලම් කරමින් සිටියා. பிள்ளைகளே, நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், எல்லாரும் வால்போஸ்ட் சொல்லிட்டு போங்கள். දරුවනි මම ඔබට තරවටු කරනවා, කරුණා කරලා ගිහිල්ලා පෝස්ටර් අලවන්න. யாரும் போகல. කවුරුත් ගියේ නැහැ. மறுபடியும் சென்டர் மதர் பாஸ்டர் சத்தமா கடிந்து கொள்ளுங்க, போவாங்க. පාස්ටර් වෙතට පැමිණියාව ජේසුස් සහෝදරය නැවතත් පැවසුවා පාස්ටර් ටිකක් සද්දෙන් அவர் කියන්න சொன்னார், එතකොට යයි. பிள்ளைகளே சத்தமாய் கடிந்து கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லாம் போங்கள். දරුවනි මම ශබ්ද නගා තමයි ඔබට තරවටු කරන්නේ, කරුණා කරලා යන්න. இப்படி சொன்னா என்ன நடக்கும்? මෙහෙම කිව්වොත් මොනවද වෙන්නේ? சில பாஸ்டர் போட அந்த பக்கம் கடிந்துகள், තදින් තරවටු කරනවා. எல்லார் மத்தியில கடிந்துகள், සියලු දෙනා මැදේ තරවටු කරන්න. கண்டிப்பா கடிந்துகள். තදින් තරවටු කරන්න. இது ஒண்ணுதான் பாஸ், எங்களுக்கு விருப்பம் இல்ல. මේ තමයි අපිට කැමතිම எங்க නැති. இஷ்டம் போல நாங்க இருப்போம். ඕන දෙයකට අපි කැමති. கடிந்து கொள்ளுதல் எங்களுக்கு பிடிக்காது. තරවටු කිරීම නම් අපිට අල්ලන්නේ නැහැ. இப்ப விஷயத்துக்கு வாங்க. දැන් විශේෂයට පැමිණෙමු. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்து තීතස් 2:15 படிங்க. 2:15. මේ දේවල් සියලු ආකාර බලය ඇතුව කියා අවවාද කොට තරවටු කරපන්න. කිසිවෙකුට නුඹ සුළු කොට සිතන්ට ඉඩ නාරින්න. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இரண்டாவது சொல்றார், சகல அதிகாரத்தோட கடிந்து கொள். සියලු ආකාර බලය ඇතිව අවවාද කොට. ஆனா உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காது. ඔබව සුළු කරන්න ඉඩ දෙන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට ස්තුති වේ. இந்த பர்வதத்தில் வந்த பிற்பாடு ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது. මේ පර්වතයේ පැමිණියන් පසුව තරවටු කිරීමක් තිබෙනවා. நம்முடைய இஷ்டத்துக்கு நம்மால் நடக்க முடியாது. අපගේ සිතේ පරිදි අපට ජීවත් වෙන්න නොහැකි. இதுதான் சில நேரங்களிலே கடினமா இருக்கும் உபதேசங்கள். සමහර විට ඉගැන්වීම දැඩිව තිබෙනවා. 2ஆம் தீமோத்தேயு දෙවනි තිමෝති 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4:2 වචනේ දේශනා කරපන්න. කලටත් අකලටත් වැඩේ යෙදී සිටපන්න. සියලු ආකාර යොසිලිවන්තකමින් සහ ඉගැන්වීමෙන් තරවටු කර අවවාද කර අනුශාසනා කරපන්න කියාය. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට ස්තුති වේවා. இந்த கடிந்து கொள்ளுதல்ல ஒரு விசேஷம் இருக்கிறது. මේ තරවටු කිරීමේ විශේෂත්වයක් තිබෙනවා. கடிந்து கொள்ளுதல்ல ஒரு நீடிய சாந்தம் இருக்கிறது. මේ තරවටු කිරීමේ ඉවසිලිවන්තකම තිබෙනවා. உபதேசத்தின் அடிப்படையில் அதை செய்ய வேண்டும். ඉගැන්වීමේ පදනම් කරගෙන ඒ කළ යුතුයි. அப்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். එවිට සෙනග ආශිර්වාද ලබනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවනාන්තට මහිමේ වේවා. எனவேதான் ஏசியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படித்தோம்? යෙසායා දෙවෙනි පරිච්ඡේදය අප කියවේ කුමක්ද? இந்த ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படுவது மாத்திரமல்ல, ස්වාමීන් වහන්සේගේ ගෘහය වන ඒ උයන සුද්ධ වූ කන්ද මත පිහිටවනවා පමණක් නොවේ. எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். සියලු ජාතීන් ඒ වෙත දිව පැමිණෙනවා. 3ஆம் වசனத்தை படியுங்கள். තුන්වන පදය. බොහෝ ජනයෝද පිටත්ව කතා කොට වරෙල්ලා ස්වාමීන් වහන්සේගේ කන්දටත් යාකෝබ්ගේ දෙවියන් වහන්සේගේ ගෘහයටත් යමු. උන්වහන්සේ තමන්ගේ මාර්ග අපට උගන්වන සේක. අපිද උන්වහන්සේගේ මාවත් වල යන්නෙමු යයි කියන්නෝය. මක්නිසාද විවස්ථාව සියොනින්ද ස්වාමීන් වහන්සේගේ වචනය යෙරුසලමෙන්ද නික්ම යන්නේය. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும்
எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. 4 வசனம் தமிழ்ல மாத்திரம். 4 වෙනි පදය. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இந்த වේවා. ஜனங்கள் பர்வதத்திற்கு வந்த பிற்பாடு, මේ සෙනග ඒ කන්දට පැමිණියන් පසු தேவனுடைய சபைக்கு வந்த பிற்பாடு දේව සභාවට පැමිණියන් පසු ஆண்டவர் தன்னுடைய பாதையை காண்பிக்கிறார், ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ මාර්ගය උන්ට පෙන්වනවා. வழியை போதிக்கிறார். මාර්ගය උගන්වා දෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. சீயோனிலிருந்து வேதம் புறப்படுகிறது, සියොනෙන් විවස්ථාව පැමිණෙනවා. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ යෙරුසලමින් නික්ම එනවා. கர்த்தர் சீயோனிலிருந்து ஜனத்தோடு பேசுகிறார். සියොන්හි සිට උන්වහන්සේ සෙනග හා සමග කතා தெய்வத்துக்கு කරනවා. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. திரளான ஜனங்களை வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ளுகிறார். මහා ජන සමූහයට උන්වහන්සේගේ වචනයෙන් තරවටු කරනවා. இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நாம் கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். මෙවැනි ඉගැන්වීම අසන පිණිස අප මෙහි රැස්ව සිටිනවා. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචනය අසන විට ஜனங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக மாற்றுகிறார்களாம். සෙනග තමුන්ගේ කඩු හීවැල් ලෙස මාරු කර ගන්නවා. பட்டயம் எதற்கு? කඩුව කුමටද? மனிதரை வெட்டுவதற்காக. මනුෂ්‍යව කපා දමන්නට. மண்வெட்டி எதற்காக? හීවැල කුමකටද? උදැල්ල. மனுஷன் அந்த மண்ணை பண்படுத்துவதற்காக. ඒ හීවැල වනාහි පොළව සකසන්ටයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இந்த මහිමේ වේවා. சத்தியத்துக்குள்ள வரும்போது நாம் பட்டயத்தோடு வந்தோம். මේ සත්‍යතාවය තුළට එන විට කඩුව ඇතතිව පැමිණියා. குணப்படாத சுபாவங்கள், පවිත්‍ර නොවුණා වූ ස්වභාවයන්, கோபம், කෝපය, சண்டை, රණ්ඩු දබර, பகைகள், අමනාපකම්, எல்லாம் இது எல்லாம் நம்ம வச்சிருக்கிறதான பட்டயங்கள். මේ සියල්ල අප තබාගෙන සිටි කඩුව. ஆனா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது නමුත් දේව වචනෙන් උන්වහන්සේ අප හා සමග කතා කරන இந்த විට பட்டயம் மண்வெட்டியாய் மாறுகிறது. ඒ කඩු හීවැල් මෙන් මාරු වෙනවා. இந்த மண்வெட்டி கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? දැන් මේ හීවැල් වලින් අප කුමක් நிலத்தை කරන්නේ? பண்படுத்துகிறோம், පොළව සකසනවා. நம்முடைய இருதயத்தை பண்படுத்துகிறோம், අපගේ පොළව සිත සකසනවා. தேவனுடைய சபைக்காக பிரயாசப்படுகிறோம். දේව සභාව උදෙසා වීරිය කරනවා. எனவேதான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். කෙසේ වෙතත් දෙවියන් වහන්සේ අපට තරවටු කරනසේක. இன்னும் யாரெல்லாம் பட்டயத்தோடு இருக்கிறாங்களோ தெரியாது. තව කවුරු කඩුව හා සමග ඉන්නවද දන්නේ නැහැ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த மாலையிலே கர்த்தர் நம்மோடு මේ பேசுகிறார். සන්ධ්‍යාවේ උන්වහන්සේ අප හා සමග කතා කරනසේක. உன்னுடைய இருதயத்தை நீ உற்று பார். ඔබගේ සිත දෙස බලන්න. இன்னும் பட்டயத்தோடு இருக்கிறாயா? මමත් කඩුව අතතිව සිටිනවාද? பகை இருக்கிறதா? සිතකම අමනාපය තිබෙනවාද? கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. ஒரு சுவிசேஷகன் இருந்தார். එක්තරා සුභාරංචි பிரகாශකෙක් සිටියා. அவர் ஒரு நாள் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டே போய்கொண்டே இருந்தார். அது ஒரு பெரிய ஹைவே, லாரிகள் போகிறதான இடம். එය මහා මාවතක්ව තිබුණා. මේ සුභාරංචි ප්‍රකාශකයා එදින සුභාරංචි ප්‍රකාශ කරමින් එමි ස්ථානයේ ගමන් කරමින් සිටියා. அவருக்கு தனி வாகனம் இல்லை. ඔහුට කියාම වාහනයක් තිබුණේ නැහැ. போய்கொண்டிருந்த லாரியை நிறுத்தினார். ඒ ලොරියට ඔහු ලොරියට இந்த லாரி நின்றது. ඒ ලොරිය නැවතුවා. இவர் கேட்டார், என்ன அங்கே கொஞ்சம் இறக்கி விட முடியுமா? ඔබට පුළුවන් ද මාව එමි ස්ථානයේ බස්සන්න? ஏற்றி கொண்டார். නංගගත්තා. வண்டி போய்கொண்டே இருக்கிறார். වාහනේ ගමන් කරනවා. இறங்கும் நேரத்திலே බහින ස්ථානයේ පැමිණි சுவிசேஷகன் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். ඒ සුභාරංචි ප්‍රකාශකයා අලුත් ගිවිසුමක් ඔහුට இந்த දුන්නා. டிரைவர் வாங்கி கொண்டார். ඔහුගේ අතින් ඔහු ලබා ගත්තා. அவர் வண்டியை நிறுத்த வேண்டிய இடம் வந்தது. ඒ වාහනේ නවත්තන තැන පැමිණියා. என்னதான் இருக்குன்னு பிரிச்சார். මේ කුමක්ද තිබෙන්නේ කියා බලන්න පටන් ஆண்டவர் ගත්තා. பேதருக்கு சொன்ன வார்த்தை மனதில் அவருக்கு தெரிகிறது. පේතෘස්ට උන්වහන්සේ පැවසුවා වචනය பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். කඩුව ගන්නව කඩුවෙන්ම නැසිති. இந்த வசனம் அவரோடு பேச ஆரம்பித்தது. මේ වචනය ඔහු හා සමග කතා කරන්න පටන් இவர் ගත්තා. பட்டயத்தோடு தான் போகிறார். මොහු කඩුවක් හා සමග ගියේ. ஒரு மனிதனை கொல்வதற்காக லாரியிலே போய் கொண்டிருந்தார். මිනිසෙක්ව මරණ පිණිස ලොරියේ ගමන් කරමින් සිටියා. இதை படித்த பொழுது அவர் அசைந்து போனார். මේ කියවූ පිට ඔහු සෙලවුණා. பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தால் நான் மடிவேனோ? කඩු ගන්නෝ කඩුව ගරගෙන මම කඩුවෙන් නැසිනවද? பிற்காலங்களிலே அவர் ஒரு தேவனுடைய மனுஷனாய் மாறினார். පසුව ඔහු දේව මිනිසෙක් ලෙස මාරු වුණා. கர்த்தர் கடிந்து கொள்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ තරවටු කරනවා. கர்த்தருடைய சபைக்கு நீ வந்த பிற்பாடு දේව සභාවට පැමිණි පසු உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள். ඔබගේ ස්වභාවය වෙනස් කරගන්න. ஏன் இன்னும் பட்டயம் போல இருக்கிறாய்? ඇයි තවමත් කඩුවක් මෙන් සිටින්නේ? ஏன் இன்னும் மற்றவர்களை வேதனைப்படுத்திக் ඇයි கொண்டிருக்கிறாய்? තවමත් අන් අයව වේදනාවට පත් කරන්නේ? உன்னாலே உன்னுடைய மனைவிக்கு வேதனை, ඔබගේ භාර්යාවට உன்னாலே වේදනාව, உன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதனை. ඔබ නිසා ඔබගේ දරුවන්ට වේදනාව. இன்றைக்கு இந்த பட்டயத்தை நீ கீழே
போட போகிறாய். එදිනකද ඒ කඩුව බිම තියන්නේ? நீ போடவில்லை என்றால் ඔබ ඒ කඩුව බිම හෙළුවේ இந்த නැත්නම් பர்வதத்திற்கு வந்தது உனக்கு வீணாய் போகும் சகோதரனே. මේ පර්වතයට පැමිණීම ඔබට නිෂ්ඵල වෙයි. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். වෙනහන්සට මහිමේ වේවා. இரண்டாவது ஈட்டி என்ன செய்கிறார்கள்? දෙවනුව ඒ හෙල්ලේ කුමක්ද කරන්නේ? அறிவாள்களாய் அடிக்கிறார்கள். දෑකැති ලෙස තලා ගන්නෝය. சிலர் கையில ஈட்டி வச்சிருக்கிறார்கள். සමහරු හෙල්ලේ තබාගෙන ඉන්නවා. அந்த நாக்கு தான் அந்த வாய் தான் ஈட்டியா இருக்கும். ඒ දිව මුඛය තමයි හෙල්ලය. சிலர் பேசினாலே குத்துகளை போல இருக்கும், ஈட்டியினால் குத்துவதை போல සමහරුන් இருக்கும். කතා කළොත් ඇති හෙල්ලෙන් අනිනවා වගේ තිබෙනවා. ஆண்டவருக்கு மகிமை වෙනහන්සට உண்டாகட்டும். මහිමේ වේවා. இப்படி எத்தனையோ பேரை நாம் குத்தி இருக்கிறோம், මේ වගේ කී දෙනෙක්ට ඇන තිබෙනවාද? வேதனைப்படுத்தி இருக்கிறோம். වේදනාවට පත් කර තිබෙනවාද? கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. பிரசன்னம் தேவ දෙවියන් சமூகம் වහන්සේගේ இருக்கிறது. අභිමුඛය අප මැද சகோதரியே, තිබෙනවා. என்றைக்கு உன்னுடைய ஈட்டியை நீ மாற்ற போகிறாய்? එදිනක ඔබගේ හෙල්ලය මාරු කර ගන්නට යනවාද? என்றைக்கு உன்னுடைய நாவை நீ மாற்ற போகிறாய்? එදිනක ඔබගේ දිව වෙනස් කර ගන්නට යනවාද? அந்த பட்டயம் அருவாள்களாய் மாறட்டும். ඒ කඩුව වනාහි அங்கே போய் හීවැල ලෙස මාරු වුණාවේ. அதை படிச்சு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஈட்டிகள் அருவாள்களாய் மாற வேண்டும். හෙල්ලය දෑකැතිමෙන් මාරු වුණාවේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அறிவாள் எதுக்கு? කුමකටද හෙල්ලය? ஆத்துமாக்களை அறுவடை செய்ய දෑකැත්ත முடியும். කුමකටද? ආත්ම නෙලා ගන්න. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இனிமேல் වේවා. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? තවදුරටත් එහි පවසන්නේ කුමක්ද? அவர்கள் இனி ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. ජාතියක් ජාතියකට විරුද්ධව කඩුව ඔසවන්නේ නැත. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. තවත් යුද්ධය ඉගෙන ගන්නේවත් නැත. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. உபதேசத்தினால் ஒரு பெரிய மாறுதல் சபைக்குள்ளே உண்டாக வேண்டும். ඉගැන්වීම කරුණු කරගෙන සභාව තුළ මහත් වෙනසක් ඇති විය යුතුයි. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள சபையாய் சபை மாற வேண்டும். සත්‍යතාවය අනුගමනය කරන්නා වූ ධර්මිෂ්ඨ ජාතිය ලෙස සභාව මාරු විය යුතුයි. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ ඊම ලංව තිබෙනවා. எவ்வளவு காலமும் பட்டயத்தையும் ஈட்டியும் மறைத்து வைப்பாய். දැන් තබාගෙන සිටියා වූ කඩුවත් හෙල්ලයක් පැත්තකින් තබන්න. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. சென்னையிலே இப்படி நாங்கள் தெரு தெருவா போய் அந்த ஊழியங்களை செய்வோம். அது என்ன சொல்றது? ஓபனர் மீட்டிங், தெரு பிரசங்கம். චෙන්නයිහි අප වීදි වීදි ඔස්සේ ගොස් එලිමහන් රැස්වීම තබනවා. ஒரு பகுதி இருக்கு, வியாசர்வாடின்னு ஒரு பகுதி இருக்கு. එක්තරා அதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடம். ඒ ස්ථානයේ තමයි මධ්‍යම දුම්රිය පොළ පිහිටා තිබෙනා වූ ස්ථානය. அங்கு சில வாலிப பையன்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். එම ස්ථානයේ යෞවනයන් ගැලවීම ලබා ගත්තා. அத்தனை பேரும் ரவுடி பயல்கள். ඒ ඔක්කොම රස්තියාදුකාරයන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති. அவங்க எப்படி தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு தான் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க? කෙසේ ඔවුන් තමුන්ගේ ආයුධ ගෙනවිද්දී මේ ගැලවීමට පැමිණියාද නම් இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால நல்ல விசுவாசிகளாய் வாழுகிறார்கள். අද පවා හොඳ ඇදිලිවන්තයන් ලෙස ඔවුන් ජීවත් වෙනවා. இனி யுத்தமே வேண்டாம், තවත් යුද්ධය එපා, பட்டயமே வேண்டாம். අඩුව එපා. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். ස්වාමීන් වහන්සේගේ ආලෝකයේ හැසිරෙමු වරෙල්ලා. 5ஆம் வசனம், அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? පස්වෙනි පදෙහි උන්වහන්සේ පවසන්නේ කුමක්ද? யாக்கோபின் வம்சத்தாரே, යාකොබ්ගේ වංශය, யாழ்ப்பாணத்தில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, යාපනයේ රැස්ව සිටින දේව සෙනගනි, ஏன் இன்னும் இருட்டுக்குள் நடக்கிறீர்கள்? ඇයි තවත් අඳුරේ ගමන් කරන්නේ? சகோதர பகை இருட்டில் இருந்து இருட்டுக்குள்ளே போவது. සහෝදරයාගේ සහ සමග තිබෙන වෛරය ඔබව අඳුරට ගෙන යයි. வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். එන්න එළියෙහි ඇවිදෙමු. அடி பக்கத்திற்கு கையை ஒரு பிடிச்சு ஒரு குலுக்கு குலுக்குங்களேன். நாங்க எல்லாம் வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம். අප සියලු දෙනාම ආලෝකයේ සිටින්නේ. பக்கத்திற்கு கையை பிடிங்க. අසල සිටිනාගේ අත අල්ලා தம்பி, ගන්න. தம்பி பக்கத்தினுடைய கை பிடிங்க. අසල සිටින කෙනාගේ අත අල්ලා ගන්න. ஐக்கியமா இருந்தா பிடிங்க, சண்டை இருந்தா பிடிக்காதீங்க. රණ්ඩු කරනවා නම් අල්ලන්න එපා. එකමුත් நல்ல වෙනවා නම් අල්ලා ගන්න. அப்படி ஒரு குலுக்கு குலுக்குங்க. තදින් අල්ලා ගන්න. ஆமென். ආමෙන්. இல்ல பாஸ்டர், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. මට නෑ நல்ல- පාස්ටර් මට ටිකක් ඒක நல்ல ஒரு අමාරුයි. குலுக்கு குலுக்குங்க. හොඳින් තදින් අල්ලා ගන්න. ஆமென். ආමෙන්. ஹல்லேலூயா. எல்லா பட்டயத்தையும் நாங்க மாத்திக்கிட்டோம். ඒ සියලු කඩුව අපි වෙනස් කරගත්තා. எங்களாண்ட ஈட்டி கிடையாது. තවත් ඒ හීවැල් නෑ. කතරගම හෙල්ලේ මහිම නෑ. උදාවටු. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஒரு அம்மா இருந்தாங்க, එක මමක් සිටියා. நேரா பாஸ்டர்ட்ட போய் சொன்னாங்க, පාස්ටර්ටම ගිහිල්ලා කිව්වා பாஸ்டர் எங்க வீட்டுக்காருக்காக ஜெபிங்க பாஸ்டர். පාස්ටර් අපගේ නිවසයන් උදෙසා යාඥා இது කරන්න. எல்லா கூட்டத்துக்கும் வர பாட்டி. මේ ඔක්කොම රැස්වීම වලට එන මවක්. புருஷன் வர மாட்டார். පුරුෂයා එන්නේ சொல்லு, නැහැ. பாஸ்டர் எப்படியாவது ஒரு ரட்சிப்புக்குள்ள வரணும். පාස්ටර් කොහොම හරි ඔහු ගැලවීම ලබා ගන්න ඕන. பாஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த ஐயா அவங்க இருக்கிறாரு. පාස්ටර් හිටපු තැනට ඒ ස්වාමි පුරුෂයා පැමිණියා. அவர் ஒரு 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 கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு பேச ஆரம்பித்தார். ටික වේලාවකට පස්සෙ කතා කරන්න පටන් ගත්තා. இவன் மாத்திரம் தன் வாயை அடக்கினார்னா
நான் எப்பவே ரட்சிக்கப்பட்டிருப்பேன் பாஸ்டர். මේ විතරක් කට පොඩ්ඩක් වහගත්තනම් මම කොච්චරදෝ කලකට ප්‍රථමයෙන් ගැලවීම ලබලා இவன் மாத்திர வாயை மூடிட்டு இருந்திருந்தான்னா நான் எப்பவே ஆண்டோடைய பிள்ளையா இருந்திருப்பேன் பாஸ்டர். මගේ කට වහගෙන හිටියනම් පාස්ටර් මීට කලින්ම මම ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙක්. பாஸ்டர் விஷயத்தை விளங்கிட்டார். வாயில தான் இருக்கு பிரச்சனை. පාස්ටර්ට කාරණාව තේරුණා කටේ තමයි ප්‍රශ්නේ. அந்த அம்மாவுக்கு சில சத்தியங்களை சொன்னார். ඒ මමට සමහර සත්‍යතාවයන් කියා දුන්නා. கண்ணத்துல ஓஹோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே, මමනේ වැරදි කර තිබෙන්නේ කියලා ඇයට වැටහුණා. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இப்போ ஒரு சேஞ்ச் அந்த அம்மாவுக்கு உண்டாயிருச்சு. ඒ මමගේ ජීවිතේ වෙනසක් ඇති වුණා. அடுத்த நாள் ஏதோ ஒரு கப்பை இப்படி தூக்கிட்டு வர்றாரு. கண்ணாடி கப்பை பொத்துரு விழுந்து உடைஞ்சு போச்சு. ඊළඟ දවසේ මේ වගේ වීදුරුවක් ගෙන වෙන විට වැටුණා. වැටිලා කැඩුණා. இவ என்ன சொல்ல போறாளோ தெரியாது இன்னைக்கு. මම මොනා කියයිද දන්නේ නැහැ. உடைஞ்சு போச்சு. அப்படியே திருத்தருன்னு நிக்கிறார். වීදුරුව කැඩුණා. මොහු බය වෙලා ඉන්නවා. அன்பரே, உடைஞ்சதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அந்த அம்மா சொல்லுது. ඒ මම කියනවා අනේ ඒ කැඩුනට කමක් නැහැ. அவருக்கு ஆச்சரியம், இந்த அம்மா எப்படி இப்படி மாறுச்சு? කොහොමද මේ මම වෙනස් වුනේ? என் அன்பரே, நீங்க துக்கப்படாதீங்க. මාගේ ප්‍රේමවන්තයා ඔබ දුක් වෙන්න එපා. இதாங்க பரலோகம். මේ තමයි ස්වර්ගය. அதனால எல்லா ஈட்டி எல்லாம் இங்கே போட்டுருங்க. ඒ නිසා හෙල්ල පසක දාන්න. ஒருத்தரும் கூட பட்டயத்தோடு இருக்க வேண்டாம். කිසි කෙනෙක් කඩුව ගන්න එපා. இதுதான் இந்த பர்வதத்தில் மேல் நடக்கிறதான மாற்றம். ඒ තමයි පර්වතයේ මත සිදුවන වෙනස. ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்க கொடுக்க அவர்கள் தங்களுடைய சுபாவத்திலே மாறிக்கொண்டே இருக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ සත්‍යතාවය ලැබෙත්ම ඔවුන්ගේ ස්වභාවයන් වෙනස් වෙනවා. இந்த வசனம் இன்னொரு விஷயம் சொல்லுகிறது. මේ පදේ තවත් දෙයක් අපිට කියනවා. உங்களுடைய கண்டிதத்தால் அவர்கள் விலகி ஓடுகிறது. ඔවුන්ගෙන් පලා යනවා. ஒரு தேவனுடைய பிள்ளை வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். දේව සෙනඟ වෙන්වුණා වූ ජීවිතය ආරක්ෂා කරගත යුතුයි. அதுதான் விலகி ஓடுவது. ඒ තමයි පලා යෑම. இது எல்லாரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. මේ සියලු දෙනා හා සමග මිශ්‍රව ජීවත් වන ජීවිතයක් නෙවෙයි. வேறுபாட்டின் ஜீவியம் பெந்தெகோஸ்தே நாளிலே உண்டாயிற்று. වෙන්වුණා වූ ජීවිතේ පෙන්තකොස්ත දවසේ ආරම්භ විය. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ක්‍රියා දෙවන පරිච්ඡේදයට පැමිණෙන විට பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே என்ன சொல்றார்? පේත්‍රුස් තම දේශනේ පවත්වන්නේ කුමක්ද? 2ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? දෙවනි පරිච්ඡේදය අප කියවන්නේ කුමක්ද? வாசிங்கள். 2ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம். 2:40. වෙනත් බොහෝ වචන වලින් සාක්ෂි දී මේ වංක පරම්පරාවෙන් ගැලවියල්ලාය කියමින් අවවාද කළේය. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். මේ වංක පරම්පරාවෙන් ගැලවියල්ලා කියමින් අවවාද කළේ. இந்த கண்டிதத்தால் அவர்கள் விலகி ஓடுகிறார்கள். ඒ අවවාද කිරීම නිසා ඔවුන් ගැලවී ගියා. ஒரு தேவ பிள்ளைக்கு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். දේව ජනකට වෙන්වුණා වූ ජීවිතය අවශ්‍යයි. இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை இரண்டாக படிக்கலாம். මේ වෙන්වුණා වූ ජීවිතයේ කොටස් දෙකක් දකින්න පුළුවන්. முதலாவது உபதேசத்தில் இருக்கிற ஒரு மாறுபாடு, அதுல ஒரு வேறுபாடு தேவை. පළමුකොට වංක ඉගැන්වීම වලින් අප වෙන් වී ජීවත් විය යුතුයි. சில சபைகளிலே மனம் திரும்புதலை குறித்து பேச மாட்டார்கள். සමහර සභාවන්හි පසුතැවිල්ල ගැන උගන්වන්නේ மனம் නැත. திரும்புதலின் உபதேசம் இல்லை. පසුතැවිල්ලේ ඉගැන්වීමම නැහැ. தண்ணீர் ஞானஸ்தானம் இல்லை. වතුර බෞද්ධිස්මයක් නැහැ. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. සුද්ධාත්ම ආලේපය ගැන උගන්වන්නේ கிறிஸ்துவ නැහැ. தெய்வத்தை நம்ப மாட்டார்கள். ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේව පිළිගන්නේ නැහැ. பிரதிஷ்டையுள்ள ஊழியத்தை நம்ப மாட்டார்கள். කැපුණා වූ මේ සේවය පිළිගන්නේ නැහැ. இவர்களை விட்டு விலகி ஓடு. මොවුන්ගෙන් වෙන්ව පලා දුවන්න. எனவேதான் இந்த சத்தத்தால் அவைகள் விலகி போகின்றன. ඒ ශබ්දය නිසා ඔවුන් යුහුව දුව ගියා. எனவே இப்படிப்பட்ட ஜீவியத்தை உபதேசத்திலே மாறுபாடு உள்ளவர்களை விட்டு விலகி ஓடுங்கள். වැරදි ඉගැන්වීම් ඇති අයගෙන් අප වෙන්ව දිව යන්න ඕනේ. இரண்டாவது, ජීවිතத்திலே மாறுபாடா இருக்கிற விட்டு விலகி ஓட வேண்டும். දෙවනුව ජීවිතේ වැරදි අයගෙන් අප වෙන් වී ජීවත් විය යුතුයි. இன்னும் குணப்படாத மனுஷர்கள் இருக்கிறார்கள். තමත් හරවනු නොලබූ සෙනග கொள்ளாத சகோதரனை விட்டு வெளியே போ. නපුරු සහෝදරයන්ගෙන් අප වෙන් විය යුතුයි. ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள், අපිලිවෙලව ජීවත් වන සහෝදරයන්, பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், බෙදීම ඇති කරන්නන්, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருக்கிறவர்கள், දේව භක්තියේ වේශය දරන්නන්, எல்லாவற்றையும் விலகி ஓடு. මේ සියල්ලන්ගෙන් අප පලා දිව යා கர்த்தருக்கு යුතුයි. ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இது ස්තුති වේවා. எல்லாத்தையும் சேர்ந்து ஓடுற ஓட்டம் அல்ல. මේ සියල්ලන්ම දුවන්නා වූ දිවීමක් නොවේයි. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනේ, இந்த கண்டிதத்தால் இவைகள் விலகி ஓடுகிறது. ඒ ගර්ජනා ශබ්දය නිසා යුහුව දිව ගියා. வேறுபாட்டின் ஜீவி நமக்கு அவசியம்.
වෙන්නුනා වූ ජීවිතය අපිට අවශ්‍යයි. கர்த்தருக்காக உன்னை வேறுபடுத்திக் கொள். ස්වාමීන් වහන්සේ උදෙසා ඔබ වෙන් කරගන්න. கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவர்களை பார்க்கிறேன். ඒක පර්වතයේ මුදුනේ සිට ඔවුන් දෙස බලන්නෙමි. அவர்கள் ஜாதிகளோடு கலப்பதில்லை. ඔවුන් ජාතීන් හා සමග තමුන්ව මිශ්‍ර தேவனாகிய කරගත්තේ නැහැ. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔවුන් හා සමග සිටියා. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அங்கே இருக்கிறார். එම ස්ථානයේ ඔවුන්ට කුළුහරකගේ ශක්තිය තිබුණා. இந்த வேறுபாட்டின் ஜீவியத்திற்காக நீ ஒரு தியாகம் பண்ண வேண்டும். වෙන්නුනා වූ ජීවිතය උදෙසා ඔබ කැපකිරීමක් කළ යුතුයි. ஐந்தாவது குறிப்பு என்ன? පස්වෙනි කරුණ அந்த කුමක්ද? வசனம் என்ன சொல்லுகிறது? එම පද අපට පවසන්නේ 7ம் මොනවාද? வசனத்தின் 2ஆம் பகுதியை படியுங்கள். 7 වෙනි පරිච්ඡේදයේ පදයේ දෙවන කොටස. ඔබගේ ගර්ජනා ශබ්දයට ඒවා යුහුව ගියේය. உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. உமது குமரலின் சத்தத்தால் இந்த தண்ணீர்கள் விரைவாய் போகிறது. ඔබගේ ගර්ජනා ශබ්දයට ඒවා යුහුව ගියේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. ஆண்டவரின் குமரலின் சத்தம் என்றால் என்ன? ස්වාමීන් වහන්සේගේ ගර්ජනා හඬ කුමක්ද? பொதுவாக இந்த சத்தத்தை 2 இடங்களிலே கேட்கலாம். පොදුවේ මෙම ස්ථාන දෙකක මෙම ශබ්දය අසන්න පුළුවන්. 18ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்திலே 18 වන ගීතාවලියේ 13 වන පදයේ அவர் வானத்திலிருந்து குமுறுகிறார். උන්වහන්සේ ස්වර්ගයේ සිට ගර්ජනා කළසේක. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. வானத்திலிருந்து உண்டாகிற அந்த இடி போன்ற சத்தங்கள் ඒ ස්වර්ගයේ ඇතිවන ඒ ගර්ජනා හඬ யோபு 36ஆம் அதிகாரத்தில் යෝබ් 36 වන පරිච්ඡේදයේ 29ஆம் வசனத்திலே 29 இந்த கெட்சிப்பின் சத்தம் குமரலின் சத்தம் ஆண்டவருடைய கூடாரத்தில் இருந்து உண்டாகிறது. මේ ගැලවීමේ හඬ මේ ගර්ජනා හඬ උන්වහන්සේගේ කූඩාරම් වල ඇසුණා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාන්සට මහිමේ වේවා. வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம் என்ன? ඒ ස්වර්ගයේ නැසෙන හඬ කුමක්ද? சில வேளைகளிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். පෙමෙන්තනි අප උන්වහන්සේගේ හඬට ඇහුම්කන් දෙනවා. கர்த்தர் அப்படி குமுறுகிறார். උන්වහන්සේ ගර්ජනා කරනසේක. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். උදාහරණයක් කියන්නම්. ஒரு வீட்டுக்கு நான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு விசிட் போயிருந்தேன். සන්ධ්‍යාවේ 4ට පමණ මම නිවසකට ගියා. குடும்ப தலைவன் மரித்து போனார். පවුලේ මූලිකයා මිය ගියා. அந்த வீட்டின் ஆண் மகன் மரித்து போனார். ඒ නිවසේ පිරිමි දරුවා මිය ගියා. சகோதரியும் 2 பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறார்கள். සහෝදරියා දියණියන් දෙදෙනා පමණක් සිටියා. 2 மரணங்கள் அவர்களை கேள்விக்குறியாக மாற்றி விட்டது. ඒ මරණ දෙක ඔවුන්ට ප්‍රශ්නාර්ථයක් ගෙන දුන්නා. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, එක් පැත්තකින් ණය ප්‍රශ්න, இன்னொரு பக்கம் வீடு சரியாய் கட்டி முடிக்கவில்லை, තවත් පැත්තකින් නිවසත් හරියාකාරව ගොඩනගා නැහැ. போதிய வருமானம் இல்லை. කිසිම ආදායමක් නැහැ. அவர்கள் எப்போது கூட்டத்துக்கு வந்தாலும் කොයි වෙලාවෙ රැස්වීමට ආවත් தாயும் 2 மகளும் கண்ணீரோடு அந்த முகம் இன்னைக்கு கூட ஞாபகத்தில் இருக்கிறது. මමත් ඒ දියණියන් දෙදෙනා කඳුලෙන් දකින්න ලබනවා. ඒ මාගේ සිහියේ තවමත් ஆண்டவரே, තිබේ. இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும். ස්වාමිනේ ඔබම උදව් කළ යුතුයි. இந்த குடும்பத்துக்கு தான் அன்றைக்கு விசிட் போயிருந்தேன். ඒ පවුලට තමයි මම එදා ගියේ. வானம் தெளிந்த வானமா இருக்கிறது. ඒ අහස පැහැදිලි අහසක් எந்த තිබුණා. மேகமும் இல்ல. කිසිම වලාක් තැඹක් இந்த තිබුණේ வீட்டிலே නැහැ. உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் මේ பொழுது නිවසේ ආඥා කරමින් ஒரு සිටියේදී பயங்கரமான இடி சத்தம் கேட்டது. භයානක ගර්ජනා හඬක් ඇසුණා. எனக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த சத்தம்? මේ හඬ කොහෙන්ද? මට மேகம் ප්‍රශ්නයක්. இல்லை, ஒன்றுமில்லை. වලාකුලක් කිසිවක් නැහැ. ஆவியானவர் உள்ளே இருந்து பேசுகிறார். ආත්මයෙන් වහන්සේ ඇතුළාන්තයෙන් සිට இந்த කතා කළා. இடியின் சத்தம் பிதாவின் சத்தம். මේ ගර්ජනා හඬ පියාණන් වහන්සේගේ හඬ. நான் அவளுக்கு சொன்னேன், මම ඕන්නට කිව්වා. பிள்ளைகளே, இந்த இடி பிதா பேசுகிறார். දරුවනි මේ ගර්ජනාවේ හඬ පියාණන්ගේ හඬයි. உன்னதத்திலிருந்து ஆண்டவர் குமுறுகிறார். උන්වහන්සේ ගර්ජනා හඬින් කතා இனி කරනවා. உடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது, போங்கள். ඔබගේ ප්‍රශ්න නිමා වුණා. යන්න. ஆச்சரியமான காரியம் நடந்தது. බුදුම දෙයක් සිදු වුණා. மூத்தவள் ஊழியத்துக்கு போனால் වැඩිමහල් තැනැත්තිය සේවයට அந்த පැමිණියා. வீடு நல்ல தொகைக்கு விற்றார்கள். ඒ නිවස හොඳට ගොඩනැගුණා. வேற ஒரு புதிய வீட்டை வாங்கினார்கள். අලුත් නිවසක් මිලදී ගත්තා. இளையவளுக்கு விவாகம் நடந்தது. බාල දියණිය විවාහ நான் වුණා. அங்கிருந்து மாறி வரும்போது இவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. මෑට දරුවෙක්ද බිහි වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. உனக்கு தெரியுமா, ඔබට දන්නවද? ஆண்டவர் இன்னும் குமுறிக் கொண்டே இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ගර්ජනා කරමින්ම சில පසුවන வேளையிலே සේක. இந்த இடி சத்தம் பயங்கரமா இருக்கும். ඒ ගර්ජනා හඬ මහත්ව තිබුණා. சில வேளை அப்படியே குமுறிக்கிட்டே இருக்கும். උන්වහන්සේ ගර්ජනා කරමින්ම அதனை සිටිනවා. விளங்கிக் கொள். ඒ ඔබ තේරුම් ගන්න. இந்த சத்தத்தை நீ கேட்கும் போது මේ ශබ්දය ඔබ අසන විට நீ விலகி ஓட வேண்டும். ඔබ පලා යහුසුලව යා යුතුයි. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාන්සට ස්තුති பல වේවා. விதங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். බොහෝ ස්ථානවල උන්වහන්සේ අප හා සමග කතා இந்த කරනවා. பர்வதத்துக்கு நீ வந்த பொழுது මේ පර්වතයට ඔබ පැමිණි විට ஒரு பக்கம் கடிந்து கொள்ளுகிறார். එක පැත්තකින් තරවටු කරනවා. மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் குமுறிக் கொண்டே இருக்கிறார். ඔබ කෙරෙහි තිබෙන ප්‍රේමය නිසා උන්වහන්සේ ගර්ජනා කරමින් அவர் සිටිනවා. உன்னோடு பேச
விரும்புகிறார். වහන්සේ වහා සමග කතා කරන්න කැමති වෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ அது වේවා. ஆச்சரியமான சத்தம், බුදුම ශබ්දයක්. அது மகத்துவத்தின் சத்தம். ඒ මහෝත්තම යානන්ගේ கர்த்தர் உன்னோடு ශබ්දයයි. பேச ස්වාමීන් விரும்புகிறார். වහන්සේ කතා කරන්න කැමති වෙනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இப்ப இந்த වේවා. சத்தத்தை கேட்டு அது என்ன செய்தான்? ඒ ශබ්දය ඇසෙන විට කුමක්ද කළේ? விரைவாக ஓடுகிறது. යහුසුලුව පලාදී. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் උත්පත්ති 19 16, 17 ஆகிய வசனங்கள். 16 17 පද. එහෙත් ඔහු ප්‍රමාද වුණ කල්හි ස්වාමීන් වහන්සේ ඔහු කෙරෙහි ඇති දයාව නිසා ඒ මිනිසයෝ ඔහුගේ අතද ඔහුගේ භාර්යාවගේ අතද ඔහුගේ දූවරු දෙදෙනාගේ අත අල්වාගෙන ඔහු ගෙන ගොස් නුවරින් පිටත සිටවෝය. ඔවුන් පිටතට ගෙනා කල්හි උන්වහන්සේ කතා කොට නුඹේ ප්‍රාණය ගලවා ගන්නට දුවපන්න, ආපසු නොබලන්න, සමභූමියෙහි කොතනවත් නැවතී නොසිටින්න, නාස්ති නොවන පිණිස කන්දර දුවපන්නයි කීසේක. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இது වේවා. விரைந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். මේ ස්ථානයේ පලා යා යුතු යහුසුලුවේ යා යුතු වෙලාවක්. லோத்துக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ලොට්ට එවැනි වාතාවරණයක් උදා වුණා. அவன் குடியிருக்கிறதான ஸ்தலத்தை ஆண்டவர் அழிக்கப் போகிறார். ඔහු ජීවත් වෙමින් සිටි ස්ථානයේ උන්වහන්සේ විනාශ කරන්න යනවා. அக்கினியும் கந்தகமும் இறங்க போகிறது. ගිනිත් ගෙන්දගමුත් වසින්ට යනවා. சோதோம் குமாராமேல் உண்டான நியாய தீர்ப்பு. සොදොම් ගොමෝරාවට පැමිණියා වූ විනිශ්චය. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අදත් අප සිටින්නේ එවැනි වාතාවරණයකයි. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. දේව විනිශ්චය පැමිණෙන්නට යනවා. நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. කල් ගත වෙමින් තිබෙනවා. ஆனால் லோத்து தாமதிக்கிறான். නමුත් ලොත් ප්‍රමාද වෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් මහිමේ වේවා. இன்றைக்கு கூட இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் நாம் எத்தனையோ பேர் தாமதிக்கிறோம். මෙපමණ සත්‍යතාවය අදත් අසා තවත් බොහෝ දෙනෙක් ප්‍රමාද වෙමින් සිටිනවා. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவர்களை விடவில்லை. නමුත් දේව ප්‍රේමය ඔවුන් අත්හැරියේ නැහැ. அவருடைய மனைவியின் கை, புருஷனுடைய கை, பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து தூதர்கள் இழுக்கிறார்கள். ඔහුගේ ස්වාමියාගේ භාර්යාවගේ දරුවන්ගේ අත් අල්ලා දූතයන් අදිනවා. பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள். නුවරෙන් පිටතට ගෙන එනවා. இன்றைக்கு கர்த்தருடைய கையை பிடிக்கிறதை நீ உணர்வாயாக. අද ඔබගේ අත උන්වහන්සේ අල්ලන එක ඔබ දැනගන්න வரப்போகிற දැනෙනවා. நியாய தீர்ப்பிலே நீ அழியக்கூடாது சகோதரனே. සහෝදරය උන්වහන්සේගේ විනිශ්චය ඔබ විනාශ නොවිය යුතුයි. தேவ ஊழியர்களே, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. දේව සේවකෙනි විනිශ්චයක් පහළ වෙන්න යනවා. தேவ ஜனமே, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. දේව සෙනගෙනි විනිශ්චයක් එන්න යනවා. இந்த பூமியை கர்த்தர் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். මේ පොළව උන්වහන්සේ ගින්න උදෙසා තබා තිබෙනවා. உன்மேல் வைத்த அன்பினாலே கையை பிடித்து இழுக்கிறார். ඔබ කෙරෙහි තබා තිබෙන මහත් ප්‍රේමය නිසා ඔබගේ අතින් வெளியே வா, අදිනවා. என் பிள்ளையே வெளியே வா. මාගේ දරුවෝ පිටතට එන්න. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. பட்டணத்துக்கு வெளியே விட்ட பிற்பாடு නුවරෙන් පිටතට ගෙනෙන් පසු உன் ஜீவன் தப்ப ஓடு, ඔබගේ ප්‍රාණය රැකගන්න දිව යන්න. பின்னிட்டு பாராதே, පස්ස බලන්න එපා. இந்த சமபூமியில் நிற்காதே, මේ සමභූමියේ සිටින්න එපා. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. නාස්ති නොවන පිණිස කන්දට පලා இந்த යන්න. குமரலின் சத்தத்தினாலே விலகி ஓடுகிறது. ඒ ගර්ජනා හන නිසා යහුසුලුව දිව ஓடு, යනවා. ஓடு சகோதரனே, ஜீவன் தப்ப ஓடு, ජීවනයේ බේරා ගන්නා පිණිස දිව යන්න සහෝදරයෝ. பின்னிட்டு பாராதே, පසුපස බලන්න එපා. சமபூமியில் நிற்காதே, සමභූමියේ සිටින්න එපා. நீ அழியாதபடிக்கு ஓடு. ඔබ බේරෙන පිණිස දිව යන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனாள். ලොත්ගේ භාර්යාව නැවත හැරී බලා ලුණු කළුවක් බවට පත් වුණා. இவனும் கூட அப்படி அல்ல ஆண்டவனே என்று சொன்னான். அப்படி அல்ல. එසේ නොවේ ස්වාමිනිය කියා ලොද්ද පැවසුවා. இன்றைக்கும் கூட அப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார். අද මනුෂ්‍යයා සිටින්නේ මෙලෙසිනුයි. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන් මේ වචනය ඔබට දේශනා කරනවා. கொஞ்ச நாள் இருக்கிறது. ස්වල්ප දවසක් ඉතිරිව நீ තිබේ. அநேக நாள் ஓடின ஒரு நபர்தான். ඔබ බොහෝ දිනක් දිව ආ කෙනෙක් ஆனா තමයි. இன்றைக்கு உடைய ஸ்பீடு குறைஞ்சிருக்கு. නමුත් අද ඔබගේ වේගය අඩු වෙලා பல காரியங்களை கண்டு கேட்டு உடைய ஜீவியத்தை நீ நாசமாக்கி கொண்டிருக்கிறாய். විවිධාකාර දේ දැක දැන ඔබගේ ජීවිතේ නාස්ති කරගෙන සිටිනවා. கண்மனசிலே ஆண்டவருடைய குமுறுகிற சத்தத்தை நீ கேட்பாயாக. මේ රැස්වීම මාලාවේ උන්වහන්සේගේ ගර්ජනා හඬ ඔබද අසන්න. இனி வருகிற நாட்கள் கொஞ்சம். පෙමෙත්තෙනි තව ඉතිරිව තිබෙන ස්වල්ප දවසකේ ஜீவன் தப்ப ஓடு. ජීවනයේ බේරා ගන්නා පිණිස දිව යන්න. நான் ஒரு நாள் யோசித்தேன், මම දිනක් සිතුවා இந்த நெருக்கத்துல ஏன் இந்த குடும்பம் டிலே பண்ணுச்சு. මේ පීඩාව මැද ඇයි මේ පවුල ප්‍රමාද වුනේ? ரொம்ப நாள் யோசித்தேன், ஏன் இவங்க டிலே பண்ணாங்க. ඇයි මොවුන් ප්‍රමාද වුනේ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේ. சுனாமி வந்த பொழுது සුනාමි පැමිණි විට நான் அந்தமான் தீவுகளிலே
ஊழியம் செய்தேன் கொஞ்ச நாள் சுனாமிக்கு பிற்பாடு. මම සුනාමියෙන් පසුව අන්දමන් දූපත්වල සේවය කළා. ஒரு தீவுல 3 ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள். එක්තරා දූපතක සේවකයන් 3 දෙනෙක් මිය ගියා. அவங்களுடைய சரீரம் நமக்கு கிடைக்கவே இல்லை. ඔවුන්ගේ ශරීර අපිට හම්බ වුණේ ஆனா නැහැ. அங்குள்ள ஒரு கல்வெட்டிலே ஸ்டோன்ல அந்த 3 பேர் இருக்கு. නමුත් ඒ පුවරුවක ඒ ගල් පුවරුවක ඒ දෙදෙනාගේ නම් කොටා තිබෙනවා. நான் அங்க ஊழியம் செய்த போது அந்த ஏரியாக்குள்ள போனேன். මම ඒ ස්ථානෙට ගියා. ஒரு சகோதரி உபயோகித்த பைபிள் மாத்திரம் நமக்கு கிடைச்சது. එක සහෝදරයෙක් පාවිච්චි කරාව බයිබලයක් අපිට ලැබුණා. என்ன நடந்தது தெரியுமா? කුමක්ද සිදුවුනේ දන්නවද? தண்ணி பெருவெள்ளமாய் வரும் பொழுது ඒ මහා ජල කඳ පැමිණෙන විට அங்க ஒரு பிரதர் இருந்தார். ඒ සහෝදරයෙක් සිටියා. அவர் ஒரு மிலிட்டரி மேன். ඔහු යුද පුරුෂයෙක්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන්වහන්සේට ස්තුති වේවා. சகோதரி மேல துரிதப்படுத்துற வாங்க வாங்க ஓடிடலாம் மேல மலைக்கு ஓடிடலாம். මේ සහෝදරයන්ව කැටුව ඉක්මනට එන්න කියා උඩුමහලට ගියාලු. இளைய சகோதரி ஓடுது. කනිෂ්ඨ සහෝදරිය දිවගෙන ආවා. மூத்த சகோதரி பலவீனம். වැඩිමහල් සහෝදරිය දුර්වලව සිටියා. நடக்கவே கஷ்டம். ඇයට වෙද ගන්නත් අමාරුයි. இவர் ஓடி இருந்தா அவர் மாத்திரம் பிழைச்சிருக்கலாம். මම දිව ගියා නම් ඇයට බේරෙන්න තිබුණා. ஆனா அந்த தியாகமான மனுஷன் இந்த 2 பேருக்காக மரித்தார். ඒ පරිත්‍යාගශීලී පුද්ගලයා මේ දෙදෙනා උදෙසා තම ජීවිතයක් පූජා කළා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන්වහන්සේට ස්තුති වේවා. சில வேளைகளிலே நாம் காரணம் இல்லாம தாமதிக்கிறோம். ඇතැම් විට අප කාරණයක් නැතිව ප්‍රමාද වෙනවා. நான் யோசனை ஏன் இவங்க டிலே பண்ணாங்க? ඇයි මොවුන් ප්‍රමාද වුණේ? பிரச்சனை என்னன்னா ප්‍රශ්නේ කුමක්ද නම්? பேக்கிங் பண்றது தான் டிலே. ඒ බඩු මාහිර පැක් කරගන්න තමයි எங்க போறோம்னு தெரியாது. කොහෙද යන්නේ කියලා දන්නේ නැහැ. மாட்டு வஸ்திரங்கள் எடுத்து வச்சாங்க. ඒ ඇඳුම් ලෑස්ති කරගත්තා. சில ரொட்டிக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, மாவுலாம் இருக்கு. රොටි සාදා ගන්න පිටි ඔක්කොම එකතු කරගන්න கடைசில ඇති. பார்த்தா இது மாதிரி ஒரு கேன்ல கூட ஒன்னு எடுத்து வச்சாங்க. අන්තිමේදී මේ වගේ කෑන් එකක්ද ලබා ගන්න ඇති. மது போதை வஸ்துக்கள். ඒ මත්පැන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන්වහන්සේට ස්තුති. தமிழ்ல சொல்ல போனா சாராயம் මත්පැන් எல்லாம் உள்ள இருக்கு. ඔක්කොම ඇතුලේ තියෙනවා. நான் ஏன் இப்படி சொல்றேன்? ඇයි මෙහෙම කියන්නේ? மலையில போய் இதுதான் குடிச்சாங்க 2 பேரும். මේ දෙදෙනාම පානය කරේ ඒ කන්දේ මේ அது என்ன දෙයයි. கடையா இருந்தது வாங்குறதுக்கு? කඩද තිබුණ මිලදී ගන්න. இதனால தான் டிலே பண்ணாங்க. ඒ නිසා තමයි ප්‍රමාද වුනේ. சிலர் கூட சில காரியங்கள் நிமித்தமா டிலே ஆயிட்டே இருக்கு. සමහර කාරණා නිසා ප්‍රමාද වෙමින්ම සිටිනවා. எனக்கு நேரம் ஆகுறதுனால சொல்லி முடிக்கிறேன். වේලා ගත වෙන නිසා ඉක්මනින් ඉවර කරන්න. ஜீவன் தப்ப ஓடுங்கள். ප්‍රාණය රැක ගන්න දිව යන්න. 6வது விஷயம் என்ன? හයවන කාරණේ කුමක්ද? இந்த தண்ணீர்கள் என்ன செய்கிறது? 8ஆம் வசனத்தை படியுங்கள். අටවන පදෙහි මේ වතුර කුමක්ද කරන්නේ? ඒවා කඳුලින් නැගී ඔබ ඊටම පිහිට වූ ස්ථානයට මිටියාව තුලින් බැස ගියේය. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන්වහන්සේට ස්තුති වේවා. 6வது குறிப்பு என்ன? හයවෙනි කාරණය இந்த மலைகள், இந்த தண்ணீர்கள் மலைகள் ஏறி பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிறது. මේ වතුර කඳු වලින් නැගී මිටියාවතට බැස ගියා. கடைசி தான் நியமித்த இடத்துக்கு போய் சேருகிறது. අන්තිමේදී තමයි නියම කර ස්ථානෙට යන්නේ. ஆனால் இப்பொழுதோ தண்ணீர்கள் மலைகளிலே ஏறி பள்ளத்தாக்கிலே இறங்குகிறது. දැන් කඳු වලට නැගී මිටියාවතට බැස යනවා. பொதுவாக தண்ணீர்கள் மலைகளில் ஏறாது, සාමාන්‍යයෙන් වතුර කන්දට නැග යන්නේ නැහැ. பள்ளத்தாக்கிலே இறங்கும். මිටියාවතට බැස එනවා පමණයි. நாம் ஆவிக்குரிய விதத்தில் இந்த வசனத்தை படிக்கிறோம். ආත්මික ආකාරයෙන් බලන විට இந்த குறிப்பிலே 3 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். මේ ස්ථානයේ කාරණා තුනක් ඔබ ඉදිරිපිට තබන්නම්. உபாகமம் 11ஆம் அதிகாரம் ද්විතීය කතාව 13 11ஆம் வசனம். 11 වෙනි පදය. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන්වහන්සේට මහිමේ වේවා. அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் ද්විතීය 8 වෙනි පරිච්ඡේදයේ 7ஆம் වசனத்திலிருந்து 10ஆம் වசனம் மட்டும். 7 වෙනි පදයේ සිට 10 වෙනි පදය දක්වා. මග්නිසාද නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹ හොඳ දේශයකට පමුණුවනසේක. ඒ මිටියාව තුලිනුත් හෙල්වලිනුත් නික්මෙන දිය ඔයවල්ද උල්පත්ද වැව්ද ඇති දේශයක්ය. ඒ තිරිඟුද යවද මුත්‍රික වැල්ද අත්තිකා ගස්ද දෙලුම් ගස්ද ඇති දේශයක්ය. තෙල් ඔලිවද මීපැණිද ඇති දේශයක්ය. ඒ දේශයේ නුඹට හිග නැතුව කෑම කන්න පුළුවන්. එහිදී නුඹට කිසි දෙයකින් අඩුපාඩුවක් නොවන්නේය. ඒ දේශයේ ගල් යකඩය. එහි හෙල් වලින් නුඹට පිත්තල හාරා ගන්න පුළුවන්. නුඹ කා තෘප්තියට පැමිණ නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹට දුන් යහපත් දේශය ගැන උන්වහන්සේට ප්‍රශංසා කරපන්න. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம்.
அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்ப புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවෙනි වහන්සේට මහිමය වේවා. இந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அது கானான் தேசத்தின் அனுபவம். මේ මිටියාවත් හෙල් මේ සියලු දේ කානාන් දේශය අත්දැකීම. நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம். නුඹ ලබා ගන්න යන්නා වූ දේශය මිටියාවලිනුත් හෙල් වලිනුත් තිබෙන එකක්. அது ஒரு நல்ல தேசம். ඒ යහපත් දේශය. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ඒ මිටියාවලිනුත් හෙල් වලිනුත් නික්ම දිය ඔයවල්ද උල්පත්ද වැව්වල වැව් ඇති கானான் දේශයක්. தேசத்தின் அனுபவம் என்றால் என்ன? කානාන් දේශය අත්දැකීම කුමක්ද? அது செழிப்பை காண்பிக்கிறது. ඒ සාරවත්කම පෙන්වනවා. தெய்வத்துக்கு மகிமை දෙවෙනි உண்டாகும். වහන්සේට மகிமை වේවා. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிறது. ඒ කඳු වලට නැගී මිටියාවතට බැසෙනවා. கர்த்தருடைய சபை செழிப்பாக இருக்க வேண்டும். දෙවෙනි වහන්සේගේ සභාව සාරවත්ව තිබෙන්න ඕනේ. ஆவிக்குரிய விதத்திலும் செழிப்பா இருக்க வேண்டும். ආත්මිකව සාරවත්ව තිබෙන්න ඕනේ. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சகோதரனே சகோதரியே நீ செழிப்பா இருக்க வேண்டும். සහෝදරයේ සහෝදරිය එලෙසින්ම ඔබ භෞමික ජීවිතයේ සාරවත්ව සිටින්න இந்த ඕනේ. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கத்தான் வேண்டும். මේ කඳු වලට නැගී මිටියාවතට බැස යුතුයමයි. வாழ்நாள் முழுதும் நீ ஏன் தரித்திரனாய் வாழ வேண்டும்? ජීවිත කාලය මුළුල්ලේම ඇයි ඔබ දිලින්දෙක්ව සිටිය ஏன் යුත්තේ? கடன்காரனாய் நீ வாழ வேண்டும்? ඇයි නායකාරයෙක්ව ජීවත් විය உன் යුත්තේ? ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் நீ வாழ வேண்டுமே. නුඹගේ ආත්මයෙන් සඵලවන ආකාරයට සියල්ලේ සඵලව සුවසේ ජීවත් විය යුතුය. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවෙනි වහන්සේට මහිමේ எனவே වේවා. இந்த தண்ணீர் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்க வேண்டும். මේ වතුර කඳු වලට නැගී මිටියාවතට බැස යුතුයි. அங்கே கோதுமை உண்டு, එහි ගෝධුම තිබෙනවා. வார்கோதுமை உண்டு, එහි යව තිබෙනවා. திராட்சை செடி உண்டு, මිරිතිවැල් තිබෙනවා. அத்திமரம் இருக்கிறது, අත්තිකා ගස් තිබෙනවා. மாதுளம் இருக்கிறது. දෙලුම් ගස් තිබෙනවා. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. මේ සියල්ලට විස්තර කරන්න වෙලාව නැහැ. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். එකක් තේරුම් ගන්න. ஆவிக்குரிய பிரகாரமாய் சரீர பிரகாரமாக நீ கானான் தேசத்தை போல் இருக்க வேண்டும். ආත්මිකවත් ශාරීරිකවත් ඔබ කානාන් තුල දිව්‍ය කියවිය යුතුයි. அதான் மலைகள் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். ඒ තමයි කඳුද මිටියාවත් ඇති அது දේශය. வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம். එය අහසයෙන් වැටෙන වතුර උරා බොන இந்த දේශයක්. வார்த்தை யாரோ ஒருவரை நோக்கி போகிறது. මේ යමෙකු කරා මේ වචනේ ගමන් කරනවා. கர்த்தர் உன்னுடைய தரித்திரத்தை மாற்ற விரும்புகிறார். ඔබගේ දිලිඳුකම වෙනස් කරන්න උන්වහන්සේ කැමති වෙනවා. இனி நீ தரித்திரமாய் இருக்க கூடாது. තවත් ඔබ දිලින්දෙක් නොවිය යුතුයි. கானான் தேசம் போல் இருக்க வேண்டும். කානාන් දේශයෙන් ඔබ සිටින්න அதான் ඕනේ. மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். ඒ තමයි කඳුත් මිටියාවතුත් ඇති දේශය. இரண்டாவதாக දෙවනුව இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் பொழுது මේ කඳුත් මිටියාවත් කියා කියන විට ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின் பிரகாரமாக යෙසායා 44 ප්‍රකාරයට நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டிய ஒரு சீர்படுத்துதலை காண்பிக்கிறார். අපගේ ජීවිතවල කළ යුතු ඒ ප්‍රතිසංස්කරණයක් පෙන්눔 කරයි. தமிழ் மாத்திரம் 44. 44 பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். இங்கே மலைகளும் பள்ளத்தாக்குகளையும் நாம் பார்க்கிறோம். මෙම ස්ථානයේද කඳු හා හෙල් අපි දකිනවා. இது நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டிய சீர்படுத்துதலை காண்பிக்கிறது. මෙය අපගේ ජීවිතයේ කරන ලැබිය යුතු සැකසීම පෙන්눔 කරයි. பள்ளங்கள் தாழ்வு மனப்பான்மையை காண்பிக்கிறது. ඒ පහත්තම් පෙන්눔 කරන්නේ හීනමානය. இது மோசேயின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். මේ මෝසෙස්ගේ ජීවිතය අපිට දකින්න පුළුවන්. யாத்திராகமம் 4:10 නික්මයාම 4 ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக அழைத்த பொழுது උන්වහන්සේ මේ සේවයට ඔහු කැඳවන විට தனக்குள் இருக்கிற குறைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார். තමාගේ අඩුකම් ගැන ඔහු පවසනවා. சில சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருப்போம். ඇතැම් විට අප මේ හීනමානය ඇතිව ජීවත් වෙනවා. நான் எம்மாத்திரம் මම කවුද? எனக்கு தெரியாது, මට දන්නේ නැහැ. ஆண்டவரே என்னால முடியாது, ස්වාමිනේ මට නොහැකි. யாரையாவது நீ கொண்டு போகணும். ආව හරිය ඔබව ගෙන යන්න. அதுதான் உனக்குள் இருக்கிறதான பள்ளம். ඒ තමයි ඔබ තුල තිබෙනා වූ ඒ පල්ලම. இந்த பள்ளங்கள் எல்லாம் நீ சீர்தூக்க வேண்டும். ඒ පහත් බිම් පුරවනු ලැබිය යුතුයි. மலைகள் எதை காண்பிக்கிறது? කඳු කුමක්ද පෙන්වන්නේ? ஜீவியத்துக்குள் இருக்கிறதான மேட்டிமைகளை காண்பிக்கிறது. ඔබගේ ජීවිතයේ තිබෙන අහංකාරකම. எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்பட வேண்டும். ඒ පහත් යන උස් කරනු ලැබිය எல்லா යුතුයි. மேடுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். කඳු පහ කරනු ලැබිය යුතුයි. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවන ආසයට මහිමේ වේවා. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிறது. ඒ වතුර කඳු වලට නැගී මිටියාවතට බැස එනවා.
இது மூன்றாவது குறிப்பு என்ன? තුන්වන කරුණ කුමක්ද? விசுவாச ஜீவியம். ඇදහිල්ලේ ජීවිතය. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිම වේවා. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? සුද්ධවර පවුලතුමා පවසන්නේ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, පිලිප්පි 4:12 எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், මට යටහත් පහත්ව සිටින්නත් දනිමි. எனக்கு நிறைவா இருக்கவும் தெரியும். සියල්ල ඇතිව සිටින්නත් දනිමි. அதுதான் மலைகளும் பள்ளத்தாக்குகளும். ඒ තමයි කඳු සහ මිටියාව. எந்த சூழ்நிலையிலும் நீ மனரம்யமா இருக்க வேண்டும். කුමන වාතාවරණයක් වුණත් සිත සතුටින් ඔබ සිටිය යුතුයි. இன்றைக்கு உனக்கு ஒரு மலையை போல் இருக்கலாம், ඔබට අද කන්දක් මෙන් තිබෙන්න நீ පුළුවන්. உயர்ந்து கொண்டிருக்கலாம், ඉහළට යමින් ஆனால் සිටින්න පුළුවන්. மறுபடியும் ஒரு பள்ளத்தாக்கு உனக்கு இருக்கும். නමුත් පහත් බිමක් පැමිණෙනවා. அப்போதான் உன்னுடைய மனதை நீ தளர விடக்கூடாது. එවිට ඔබගේ මනස සෙලවෙන්න ඉඩ නොදිය යුතුයි. பரிசுத்த பவுல் சொல்றார், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். සියල්ලේදී තෘප්තිමත් ප්‍රීතියෙන් සිටින්න ඉගෙන ගතිමි. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். පහත්ව සිටින්නත් දනිමි, උසස්ව සිටින්නත් தெய்வத்துக்கு දනිමි. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම இந்த වේවා. தண்ணீர்கள் மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளிலே ඒ இறங்குகிறது. වතුර කන්දට නැගී මිටියාවතට බැසෙනවා. இப்படிப்பட்ட பாதைகள் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும். මේ මාර්ග ඔස්සේ අප ගමන් කළ යුතුයි. எந்த சூழ்நிலையில் நீ மனரம்யமாயிரு. කුමන වාතාවරණයක් වුණත් සිතේ ප්‍රීතිය ඇතිව සිටින්න. தேவனை அல்லாமல் உனக்கு ஒன்றும் சம்பவிப்பதில்லை. දෙවියන් වහන්සේ නොදැන අපට කිසිවක් සිදුවන්නේ இன்றைக்கு නැහැ. நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம், අද ඔබ පහත් කරනු ලැබ තිබෙන්න ஆனால் வெகு පුළුවන්. சீக்கிரத்தில் உனக்கு ஒரு மலை உண்டு. නමුත් ඉතා ඉක්මනින්ම ඔබට කන්දක් எனவே තිබෙනවා. நீ தளர்ந்து போக வேண்டாம். ඔබ කැළඹෙන්න එපා, සෙලවෙන්න இந்த එපා. பாதையிலே மலையில் ஏற வேண்டும், பள்ளத்தாக்கில் இறங்க வேண்டும். මේ මාර්ගයේ ඔබ කන්දට නගින්න ඕනේ, මිටියාවතට බසින්න ඕනේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. ஏழாவது குறிப்பு என்ன? හත්වන කරුණ කුමක්ද? நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே இந்த தண்ணீர் வந்து சேர்ந்தது. නුඹ ඒවාට නියම කළ ස්ථානෙට ඒ වතුර බැස ගියා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති இப்படி වේවා. கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகள், මේ ආකාරයෙන් ගමන් කරන දේව දරුවන් அவர்களுக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ඔවුන් வைத்திருக்கிறார். දිසා දෙවියන් වහන්සේ ස්ථානයක් පිළියෙල කර තිබෙනවා. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக ඔබලාගේ සිත් නොකැළඹේවා. விசுவாசமாயிருங்கள். මා කෙරෙහි විශ්වාස நான் කරපන්. போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். මා නුඹලාට ස්ථානයක් පිළියෙල කරන පිණිස நான் යමි. ஆயத்தம் பண்ணின பிற்பாடு මම මේ ස්ථානය පිළියෙල நான் කරන්න திரும்பி පසුව வருவேன், නැවතත් එන්නෙමි. உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். මා සිටිනා වූ ස්ථානෙට නුඹලාත් இந்த ගන්නෙමි. பாதையின் வழியாய் போகிறதான இந்த தண்ணீர்கள், මේ මාර්ගයේ ගමන් කරන මේ වතුර, ஆவிக்குரிய இந்த ஜனங்கள் ආත්මික මේ සෙනග வெகு சீக்கிரத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நோக்கி போகும். ඉතා ඉක්මනින්ම සූදානම් කරන ලැබූ එමි ස්ථානයේ කරා ගෙන යනු ලබයි. 107ஆம் சங்கீதத்தில் வரும் பொழுது 107 වෙනි ගීතාවලියට පැමිණෙන විට 30ஆம் வசனம், அதுதான் நாம் நாடின துறைமுகம். 30 වන පදයේ සඳහන් වන ඒ වරාය එයයි. அந்த துறைமுகத்துக்கு நாம் வெகு சீக்கிரத்தில் போய் ඒ சேருவோம். රිසිවූ වරායට ඉතා ඉක්මනින් අප පමුණවනු அது ලබනවා. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். ඒ සූදානම් කරන ලැබූ அது ස්ථානයේ நாம் நாடின துறைமுகம். ඒ තමයි අපට රිසිවූ වරාය. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் නික්මයාම 15 17ஆம் வசனத்திலே 17 වන පදේ அதுவே சுதந்திரத்தின் பர்வதம், ඒ තමයි උරුමයේ කන්ද. கர்த்தர் ஸ்தாபித்த பர்வதம். උන්වහන්සේ පිහිට වූ කන්ද. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම அதான் වේවා. பாலும் தேலும் போடுகிற கானான் தேசம். ඒ තමයි කිරිත් මී පැණිත් ගලා යන්නා වූ කානාන් அதுதான் දේශය. புதிய ඒ எருசலேம். තමයි අලුත් அதான் යෙරුසලම. ඒ சீயோன். තමයි සියොන. ஜனங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும். සෙනගේ මිස්ථානයට සේන්දු විය அது යුතුයි. ஒரு செழிப்பான இடம். සාරවත් භූමියක්. அது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ඒ අප බලාපොරොත්තු වෙමින් තිබෙනා මහා ප්‍රීතියයි. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. අප අපගේ දෙනෙත් වසා ගනිමු. இந்த இடத்துக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். මේ ස්ථානෙට තමයි උන්වහන්සේ ඔබ කැඳෙව්වේ. நீ திசை தவறி போக ඔබ கூடாது. මංමුලාවන්ට එපා. தேவன் நடத்துகிற வழியிலே சந்தோஷமாய் போ. දෙවියන් වහන්සේ ගෙන යන මාර්ගයේ ප්‍රීතියෙන් ගමන් அது කරන්න. எந்த மலையோ எந்த பள்ளத்தாக்குகளோ, කන්දක් වුණත් මිටියාවතක් වුණත් உன் தேவன் உன்னை நடத்தும்படி ஒப்புக்கொடு. ඔබගේ දෙවියන් වහන්සේම ඔබ මඟ පෙන්වන පිණිස භාරවන්න. ஆரம்பித்த நல்ல வேலையை பூர்ணப்படுத்துவார். ඔබ තුල ආරම්භ කළා වූ යහපත් වැඩේ උන්වහන්සේ நான் සම්පූර්ණ உன்னை விட்டு කරනසේක. விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. නුඹව මං අත්හරින්නෙත් නෑ, අමතක කරන්නෙත් නෑ. எத்தனை பேர் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போக விரும்புகிறீர்கள்? කී දෙනෙක් එම සූදානම් කර ස්ථානෙට යන්න කැමති වෙනවාද? கண்களை மூடி கால்களை மடக்கி சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ඇස් காத்திருப்பார். වසමින් දන නමමින් උන්වහන්සේගේ අභිමුඛයේ ස්වල්ප මොහොතක් බලා සිටිමු. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිම වේවා. தேவன் உன்னை எப்படி நடத்தினார் பாருங்க. දෙවියන් වහන්සේ කෙසේ මඟ පෙන්වාද කියා බලන්න. நீ தேவனுடைய மனதில் இருந்தாய். ඔබ දෙවියන් වහන්සේගේ මනසේ සිටියා. கேட்ட நேரத்தில் இந்த பர்வதத்துக்கு வந்தாய். සුදුසු වෙලාවේ මේ පර්වතයට ආවා. உபதேசத்தினாலே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். ඉගෙනීම කරුණු කරගෙන වෙනස් වෙමින් இப்போது நீ සිටිනවා. விரைந்து ஓடுகிறாய். දැන් ඔබ යහුසුලුව දිව යනවා. கானான் தேசத்து அனுபவத்துக்கு வந்திருக்கிறாய். කානාන්
දේශයට පැමිණ සිටිනවා. தேவன் உன்னை சீர்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ ඔබව සකස්සනවා. ஓ விசுவாச ஜீவியத்துக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். ඇදහිල්ලේ ජීවිතයට පැමිණ සිටිනවා. எந்த நிலவரத்தில் நான் மனரம்யமாய் இருக்கிறேன். ඕනෑම වාතාවරණයක මම සිත් සතුටින් எத்தனை பேர் සිටිනවා. அப்படி சொல்ல முடியும்? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන්ද? வெகு சீக்கிரத்தில் நாம் அந்த இடத்துக்கு போய் சேர்வோம். ඉතා ඉක්මනින්ම මම සූදානම් කර ස්ථානෙට යන්න යනවා. எத்தனையோ பேர் போய் சேர்ந்து விட்டார்கள். බොහෝ දෙනා ගොස් එක එහි හේතු වුණා. நீங்களும் நானும் பூமியிலே இருக்கிறோம். ඔබත් මාත් මේ පොළවේ සිටිනවා. அந்த ஜெபத்தை ஏறெடுப்பாயாக. ඒ ආඥාව උන්වහන්සේ වෙතට නංවමු. கர்த்தாவே, விசுவாச கண்களால் நான் அதை பார்க்கிறேன். පියාණනේ එම ස්ථානයේ මම ඇදහිල්ලේ දෙනෙත් වලින් දකිමි. அதுதான் என் நம்பிக்கை. ඒ තමයි මගේ බලාපොරොත්තුව. என் வீடு புதிய எருசலேம். මාගේ නිවස අලුත් යෙරුසලමයි. நான் போக வேண்டிய இடம் මම சியோன். යා යුතු තැන සියෝනයි. வெகு சீக்கிரத்தில் நான் அங்கே போய் சேர ඉතා வேண்டும். ඉක්මනින් මම එහි සේන්දු වන්නෙමි. இப்போதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். දැන් ආඥා කරන්න ආරම්භමු. அந்நிய பாஷைகளை பேசுங்கள். අන්භාෂා කතා කරන්න. ஊழியர்களே, ஆவியிலே பலப்படுங்கள். සේවකයනි ආත්මයෙන් ශක්තිමත් වන්න. நாம் நம்முடைய வீட்டுக்கு போக போகிறோம். අපගේ නිවසට යන්න යනවා. நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் අපට සූදානම් කළ ස්ථානය